வெல்கம் டு ஃபோர்ஸ் ஸ்போர்ட்ஸ் தமிழ். செகண்ட் ஐபிஎல்லோட செகண்ட் ரவுண்ட் மேட்சஸை கவர் பண்ண போகிறோம் இப்போ. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் ஆஃப் முடிச்சுட்டு மேட்சுக்கு அப்புறம் வரும். ராஜஸ்தான் எங்கே ஹோம் யாரும் ஹோமும் ராஜஸ்தான் அண்ட் டிசி ராஜஸ்தான் அண்ட் பண்டோட டிசிக்கு வரும். ஸோ அந்த மேட்ச்சில் வந்து இப்போ தான் முடிஞ்சுது. ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டே வந்து அஸ்வினோட இன்னிங்ஸு. ஸோ அவர் வந்து ஃபிஃப்த்தோ எல்லா மேட்சும் கன்ஃபார்மாக ஆடிடணுமா. பூரானுக்கு முன்னாடி வந்து இப்போ ரெகுலர் ஆகிடுமா. 6 சீட்டிங் வேறு லெவலில் இருக்குது. இப்போ அது ஒரு மெயின் ஸ்டேவாக பண்ணிடலாமா? அது எனக்கு தெரிஞ்சு அதுவே ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ் தான். ஆக்சுவலி லாஸ்ட் இயர் டிசிஓ மேட்சோடையும் அஸ்வினா வந்துட்டு 2 டவுன் இறங்கினார். 2 டவுனா 1 டவுனாக இறங்கினார். அப்போது ஒரு 2-3 சிக்ஸை அடிச்சு நோத்திருக்காரு. இதுவுமே ஸ்பெசிஃபிக்காக டிசியோடையா இல்லை என்னன்றது தெரியல. பட் ஸ்லோ ஸ்டார்ட்டாக தான் இருந்துச்சு நீங்கள் ஆரோட இன்னிங்ஸ் பார்த்தேன்னா. அதில் 3 சிக்ஸு 3மே தரமான சிக்ஸு ஆஷ்னா. ஷிப்பை வந்துட்டு ஸ்டெடி ஆக்கினதே வந்துட்டு ஆஷ் தான் நான் சொல்லுவேன்னா. அந்த 3 சிக்ஸை தாண்டி கரெக்டாக சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆடி அடிச்சு வச்சுருந்தாரு. ஆக்சுவலாக என்னன்னா அவங்க வந்து செம்ம ஸ்லோ ஸ்டார்ட். அவங்க சொன்ன மாதிரி செம்ம ஸ்லோ ஸ்டார்ட். 7 overs 35 for 3. நீ கேட்டது வந்து இந்த பெர்மனன்ட் டிசிஷனா நம்பர் 4 நம்பர் 5 ஆடுறது எனக்கு என்னமோ அவங்க எல்லா வாட்டி பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்பா வேற யார் பேட்டிங்ல அவங்க 7 overs 35க்கே 3 விக்கெட் விழுந்தால்தான் அவங்க போயிட்டு ஒருத்தர் நின்று வந்து இன்னிங்ஸ் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணணுன்றதுக்காக அஸ்வினா இறக்குனாங்க. பட் போன மேட்ச் மாதிரி ரன் ஃப்ளோ இருந்துட்டே இருந்ததுன்னா ஆறாருக்கு அவசியம் இல்லை. ரியான் பராக் செட் ஆயாச்சு. 2 டவுனுக்கு அவங்க டீம் நல்லா பேக்கப் பண்ணதுல இப்போ 2 மேட்ச் நல்லா இம்பாக்ட் கொடுத்துருக்காங்க. ரியான் பராகுமே கான்ஃபிடன்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் பெட்டரா இருக்கு. இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தனா இப்போ 7 overs 60 for 3 இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆப்வியஸ்லி த்ரூ ஜுரெல்லோ நெட் மேல வந்திருப்பான். இல்லடா நீ இந்த மாதிரி மேட்சஸ் அது ஹார்சஸ் ஃபார் கோர்சஸ் அந்த மாதிரி ஒவ்வொரு மேட்சுக்கும் சேஞ்ச் பண்ணுறதுலாம் தலைவலியாக இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா சிச்சுவேஷன்லாம் ஓகே. நமக்கு ரஹானே வந்து பவர் பிளே உள்ள தான் வரணும். அதுக்காக நம்ம ரஹானே இறக்காம இல்லை, எப்பவுமே 1 down தான் இருக்கிறோம். என்ன சொல்கிறேன்னா இந்த பேட்டிங்கில் வந்து ஃபர்ஸ்ட்டு யஷஸ்வியும் பட்லரு, அதுக்கப்புறம் யாரு சஞ்சு, அதுக்கப்புறம் ரியான் இஸ் ஆல்சோ அடிக்க ஸ்லோவா தான் ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா பூரான் தான் இருக்கா. பூரான் ஜுரெல், அதுக்கப்புறம் ஹிட்மேர், அதுக்கப்புறம் அந்த இவன் ஜுரெல். சோ ஜுரெல் ஹிட்டர் தானே. அதுக்கு முன்னாடி ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேன்ஸ் இருக்கிறப்போ அஸ்வின் ஸ்பெஷலிஸ்ட் தான்டா இருந்தாரு. பட் தென் இப்போ அவசியம் இல்ல. இன்னைக்கு மேட்ச்க்கு டிஃபரண்டா தேவை. சோ when situation arises இன்னைக்கு மேட்ச்க்கு ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு அஸ்வின் தேவை. ஒரு ரொட்டேட்டிங் பேட்ஸ்மேனா இருக்கலாம். தெரிஞ்சு பெர்மனன்ட் டிசிஷனாவோ இல்ல ரெகுலரைஸ்ட் டிசிஷனாவோ. even I am against I'm not against Ashna but I am against I am for promoting Ashna. He is very technically sound and இப்போ 6 சீட்டிங்கும் பயங்கரமா டெவலப் பண்ணிட்டாரு. அடிச்சதே 3 தான் பவுண்டரி அடிக்கல, 4 அடிக்கல. ஸ்டெபிலைஸ் பண்றது ஒரு மாடலா வரும். பட் ஐ திங்க் if the team score stabilized-ஆ இருந்ததுன்னா இன்னொரு பேட்ஸ்மேன் அவர் இறங்காம அதை தாண்டா சொல்லி ஸ்டெபிலைஸ் பண்ணுவாரு, ஆங்கர் பண்ணுவாரு. இதோட இன்னைக்கு வந்து 6 அடிச்சிருக்காங்க, 3 6 அடிச்சிருக்காருன்ற. ஆமா, அப்ப அந்த கேமும் டெவலப் ஆயிருக்குல. லாஸ்ட் 6 balls 7 balls தான். ஃபர்ஸ்ட் 12 balls ஆக்சுவலா நேச்சுரல் கேம் அவ்வளவு அட்டாக்கிங் கிடையாது. சோ அத தான் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்கன்ற. சிச்சுவேஷன் பேஸ்ட் தான் வந்துட்டு ஆஷை இறக்கணும். ஃபர்ஸ்ட் 12 balls அவர் அந்த ஸ்டெபிலைஸ் ரோலிங் தான் ஆக்சுவலி அவங்க அஸ்வின் அம்சாங்க. ஏன்னா விக்கெட்ஸ் ஃப்ளோ ஆயிட்டே இருந்தது. 35 for 3 இன்னும் 35 40 for 4 ஆக கூடாதுன்னா அஸ்வின் இறக்கணும். ஓகே, 2 disagreements and 1 agreement. நான் வந்து டெஃபினட்டா வந்து 3 டவுன்னா வந்து 3 விக்கெட் போயிடுச்சுனா obviously you are wasting Ashwin down the line. அவர் வந்து he is practicing and the hitting எல்லாமே இருக்கும். நான் டெஃபினட்டா அஸ்வின் தான் வரணும் மேல. என்ன பொறுத்தவரை ஹெட்மேர் and Drew Jurel can be underused. என்னப்பா அவங்க ஹிட்டர் பா, they can hitல அவங்க ஆங்கர் பண்ண வேண்டாம்ல. number of balls they are getting exposed to. எனக்கு தெரிஞ்சு இந்த டாபிக்கை விட we should talk about வரும் இருக்கு இல்ல more the number of balls they face, the more the destruction is. The more number of balls they face, the chances of them getting out is more. அவங்க நிறைய பால் ஆடுனாங்கன்னா நிறைய வாட்டி அவுட் ஆவாங்க. அஸ்வின் நிறைய பால் ஆடுனா நிறைய பால் அவுட் ஆக மாட்டாங்க. Drew Jurel blind hitters கிடையாது. லைக் they are not blind hitters. யாருமே blind hitters கிடையாது. பட் அவங்களோட strength வந்து hitting தான். பட் அஸ்வின் அப்படி கிடையாது. இந்தியன் பேட்டர்ஸ் யாருமே அப்படி கிடையாது. 80% அப்படி கிடையாது. அஸ்வின்ட்ட கியர்ஸ் இருக்குன்ற. இவங்கள்ட்ட கியர்ஸ் இருக்கு. பட் இவங்களோட ஸ்ட்ராங்கர் கியர் 3rd இருக்கும். அவங்க ஜுரெலுக்கும் ஹிட்மேருக்கும் 4th 5th தான் ஸ்ட்ராங்கர். பட் அஸ்வினுக்கு 3rd இருக்கிறதுனால அஸ்வின் தான் 3 டவுன். ஓகே, அந்த டாபிக் it's going to be 2-1 தான். பட் அஸ்வின் தான் வரணும். வந்தா இந்த வாட்டி ஒரு I don't think okay வந்தா 300 ரன் டெஃபினட்டா ஐ கேன் பேக் 250 to 300 ரன்ஸ் மினிமம். ஃபர்ஸ்ட் சீசன் 3 டவுன் சால்டா அவங்க பேக் பண்ணி இறக்குனாங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட்
அதுல ஒன் திங் டு ஆட் ஆன் அஸ்வின், இதுலயே 10 நிமிஷம் எடுத்துக்கலாம். அவர் எப்படின்னா அவர் பால்ஸ் ஃபேஸ் பண்ண மாட்டார். அந்த பாயிண்ட் we can make sure he either gets out or he. ஸோ அடுத்து 2 டவுன்ல வந்த பராக் வந்து கமெண்ட்ரியில கூட ஒருத்தர் பேட்டை பராக்னு ஜியோ சினிமால எல்லாருமே அதாச்சும் ப்ரூவ்ட் எவ்ரி ஹேட்டர் ராங். ஆமா, ராங்னு உடனே சொல்ல முடியாது. பட் we could see a matured innings from Parag these days. ஒரு 2 இன்னிங்ஸ்ல ஒரு மெச்சூரிட்டி தெரியுது. ஸ்டாண்டிங் அந்த ஒரு சும்மா ரெக்லெஸ்ஸா ஆடாம இன்னைக்குமே பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் 26 balls 26 runs. இன்னைக்கு 26 balls 26 runs. he played with 100 strike rate. அடுத்த பால்ல பார்த்தோன்னா 300 strike rate அடிச்சா. எஸ்பெஷலி லாஸ்ட் ஓவர் அகேன்ஸ்ட் நோக்கியா he hit 25 runs. அதுவும் 5 பவுண்டரிஸ். லாஸ்ட் பாலும் பவுண்டரி போயிருக்க வேண்டியது, அது மிஸ் ஆயிடுச்சு. தட்ஸ் பராக். தெரிஞ்சிச்சு பராக் வந்துட்டு ஸ்டடி பண்ணிட்டு பேஸ் ஆஃப் தி பிச்சை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அடிக்கக்கூடிய ஆள்னு. வி விஷ் ஆர் ஹோப் பராக் இப்படியே கண்டினியூ பண்ணி ஆர்ஆருக்கு அடிக்கலாம். பட் அஸ் சிஎஸ்கே ஃபேன் சிஎஸ்கேவோட மட்டும் அடிக்காம பராக் சைன் ஆனா சந்தோஷமா இருக்கும். 1-2 மினிட்ஸ் பராக் சொல்லணும்னா 2018ல 19 I guess I don't know 2 வருஷத்துல ஏதோ ஒரு வருஷத்துல he started playing for RR. I think it was 17 or 16 அப்போ ரொம்ப யங். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் 5 years பராக் இருந்து எந்த விதமான கான்ட்ரிபியூஷனும் வரல. மொத்தம் 5 years சேர்த்து ஒரு 250 தான் அடிச்சிருந்தான். எல்லாருமே ஆல் ஓவர் மீடியா பராக் ஷுட் பி ரிலீஸ்டு, பராக் என்ன வச்சிருக்கீங்க, என்னாச்சு, ஏன் பராக் இன்னும் நீங்க வச்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லும் போது சங்காவும் சாம்சனும் கான்ஸ்டன்டா பராக பேக் பண்ணிட்டே இருந்தாங்க. இல்ல அவன்ட்டு ஏதோ இருக்குன்னு பேக் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ அவனோட சையத் முஸ்தபிக் நம்பர் 4 ஆனா அந்த ரோல் கிளியரா வந்து சூட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவனுக்கு நம்பர் 4ல ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணி எண்டிங் கிளீனா முடிச்சிடலாம். ரைட், சூப்பர்ல. இப்போ ஒரு 1 mark கொஸ்டின் இல்ல 2 marks கொஸ்டின் தான், ஓகேவா? சஹல், ஆஷ் ஆர் அக்ஷர் அண்ட் குல்தீப், யார பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் எல்லாத்தையும் சேர்த்து இந்த 2 பேர்ல எது பெஸ்ட் பேர்? எந்த பேர் நீங்க உனக்கும் ஆக்ஸ் தி மோஸ்ட் எகனாமிக்கல் ஸ்பின் பவுலிங் பேட்டிங் ஆப்ஷன்ஸ் இன் இந்தியா ஃபார் இந்தியா. அதான் வந்துட்டு ஆஷ் சஹலை தாண்டி குல்தீப்பும் ரெண்டு பேருமே சேம். கொஞ்சம் கேன்சல் நலிஃபை பண்ற மாதிரி தான் இருக்கு. பட் அக்ஷர் இஸ் பெட்டர் பேட்டர் நினைக்கிறேன். இப்போ அஸ்வின் வந்து பூரானுக்கு சாரி ஹிட்மேருக்கு மேலே அஸ்வின் இன்னைக்கு அமிச்சாங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஸ்டப்ஸுக்கு மேலே ஒருவேளை அக்ஷர் அமைச்சிருக்கணுமோ அப்போயே அதுக்கப்புறம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அக்ஷர் வந்திருக்கணுமா? அக்ஷர் வந்திருக்கணும். இல்ல நம்பர் 5 அக்ஷர் கரெக்டா இருக்கும். நம்பர் 4லாம் 4 இல்லடா 4 பண்றா 5 தான்டா. நம்பர் 5 அங்க இவங்க ஆனாங்க அபிஷேக் புரல் ஆனாங்க நினைக்கிறேன். இல்ல நம்பர் 5 ஸ்டெப்ஸ் வந்துட்டான். அப்புறம் தான் புரல் வந்தான். புரலுக்கும் அப்புறம் தான் அக்ஷர் இறக்குறாங்க. அவங்க அண்டர்யூட்டிலைஸ் பண்றாங்க. இல்ல அக்ஷர் வந்திருக்காங்க மேல. இன்னைக்கு அஸ்வின் அந்த மாதிரி அக்ஷர் ஒரு இன்ட்ரா பாக்குறாங்க. ஐ திங்க் அக்ஷர் நீட்ஸ் டைம் டு செட்டில் டவுன். சோ செட்டில் டவுன்ன்றத தாண்டி அக்ஷர் நீட்ஸ் பால்ஸ் டு ஃபேஸ். எப்பவுமே வந்துட்டு லாஸ்ட் ஒரு இம்ப்ராபபிள் சிச்சுவேஷன்ல தான் அக்ஷரை கொண்டு போய் போடுறாங்க. ஒரு 7 balls 23 runs. அதாவது கோ பால் 1ல இருந்தே வந்துட்டு எல்லாராலையும் அப்படிலாம் அடிக்க முடியாது. அக்ஷருக்கு ப்ராப்பரா ஒரு 20 balls கொடுத்தீங்கன்னா he is capable of easily giving 40 runs every single match. ஆமா, இன்னைக்கு மேட்ச் ஸ்டப்ஸ் இஸ் நாட் an issue. ஸ்டப்ஸ் எக்ஸ்ட்ராடினரியான பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, பட் தென் அவங்க இம்பாக்ட் பிளேயரா வந்துட்டு அக்ஷருக்கு முன்னாடி இறக்குனதான பர்பஸே என்னன்னு தெரியல. எஸ் ஆஃப் கோர்ஸ் அந்த பாயிண்ட்னா அபிஷேக் புரல் போன மேட்ச் வந்த பால் ஒன்னே ஸ்ட்ரைக் பண்ணான். அவனா லேட்டா இருக்கலாம். அக்ஷர் பட்டேல ஃப்ரண்ட்ல இருக்கா. அதேதான் நான் உனக்கும் ஹிட்மேயருக்கும் இதுக்கும் சொல்றேன். நீ அஸ்வின் அவனே இறக்குறாங்க. பட் அபிஷேக் புரல் போன மேட்ச் வந்து பால் ஒன்னே இறக்கி விட்டுறீங்க. எண்ட்ல தான் இறங்கணும். அது 17th ஓவர் 18th ஓவர் தான் இறங்கணும். பெரிய இம்பாக்ட் மாட்டிட்டாங்க. பண்டர் வந்து ஓகே, அது ஏன் பண்ணாங்கன்னு தெரியல. அபிஷேக் புரல பின்னாடி அனுப்பிச்சிட்டு இவன் அக்ஷர் பட்டேல ஃப்ரண்ட்ல இறக்கிட்டான். ஓகே, ஸ்டப்ஸ் சம்மைனிங்ஸ் ஆனிங்க ரொம்ப வருஷமா அடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. போன வருஷம் மும்பைல அந்த சான்ஸே கிடைக்கல. 2 வருஷமா டெல்லியில வந்து சான்ஸ் கிடைச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் அன்பாப்புலர் ஒப்பீனியன் என்ன சொல்லுவேன்னா அக்ஷரை 1 down ட்ரை பண்ணலாம். இன்னும் அந்த டாபிக்லயே வரல. நம்ம இறக்கி போயிட்டோம். 1 down சொல்லு. அக்ஷரை வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு 1 down ட்ரை பண்ணலாம். எல்லா டீம்லயுமே அட்லீஸ்ட் ஒரு மேட்சுக்கு ட்ரை பண்ணலாம். வாட் ஹி இஸ் டூயிங். டொமஸ்டிக்ல ஆடி நியூ பால்ன்றத தாண்டி நம்பர் 3 ஐ திங்க் நம்பர் 5 இஸ் பெட்டர். அக்ஷர் இல்ல 4 யார் ஆன டெல்லி 4 பண்ணிட்டு ஐ திங்க் நம்பர் 3 ஆடுற அளவுக்கு ஐ திங்க் நம்பர் ஸ்விங் ஆடணும். ஒரு ட்ரை பண்ணலாம். சரி, எனக்கு தெரிஞ்சு இப்போ டிசி ஆக்சுவலி இன்னொரு கான்வர்சேஷன்னா ஷாவை கொண்டு வந்துட்டு மார்ஷ 1 down வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க ஸ்டெபிலிட்டி இருக்கும். அப்படி இல்ல வார்னர் மார்ஷ் வச்சு அவங்க கண்டினியூ பண்றாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ் மார்ஷ் அண்ட் வார்னர் இஸ் கோயிங் டு கன்சியூம் தி பவர் பிளே. ஸோ பவர் பிளேக்கு அப்புறம் அது நியூ பால்ன்ற கணக்குக்கே வராது. ஸ்பின்னர்ஸ் வில் கம் இன்டு ப்ளே. ஆமா, ட்ரை பண்ணலாம். அவங்க டம்மியா 7 down 8 down ட்ரை பண்றதுக்கு why not
ட்ரை பட் அதான் இந்த மாதிரி நான் ஹிட்டர்ஸ் வந்து மிடில் ஓவர்ஸ்ல ஆடி அந்த மாதிரி ரன்ஸ் எடுக்கிறது சும்மா ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். யூ நெவர் நோல. மொயின் அலி எப்படி 1 டவுனுக்கு வந்தாரு. டு கவர்ஸ் டிசிஸ் பேட்டிங் மார்ச்சோட ஸ்டார்ட் பாத்தீங்களா? மார்ச் செம்மையா இருந்ததுல அம்மா ஸ்டார்ட் பாலர் சரியான ஸ்டார்ட். ஆனா அது கேப்டலிஸ் மார்ச் தப்பான நேரத்துல. மார்ச் எப்பவுமே கேப்டலிஸ். ஐ மீன் ஆஸ்திரேலியாக்குமே வந்துட்டு பால் நல்லா பேட்டிங் வந்துச்சு, சூப்பரா யூஸ் பண்ணா. செம்ம டிரைவ்ஸ். ஆண்ட்ரே பர்கர் வாஸ் லிட்டரலி பிரீதிங் ஃபயர். செம்மையா போட்டான் ஆண்ட்ரே பர்கர்னு அவங்க இம்பாக்ட் பண்ணாங்க. சும்மா அசால்ட்டா சும்மா கை சுத்தம் 150-145 போடுறான். எந்த டீம்? சவுத் ஆப்பிரிக்கா. செம்மையா போடுறான் அவன். டப்புன்னு 2 தூக்கிட்டான். மார்ச் தூக்கிட்டான். அடுத்து பால் ரிக்கி எல்பிடபிள்யூ பால் நாட் அவுட். அடுத்த பால் நல்லா மூஞ்சிக்கு ஒரு பவுன்சர் போட்டா அவன் கிளவுல வாங்கி கேட்ச். ஆர்ஆர் செம்ம ஃபைன். ஆர்ஆர் bowling இன்னும் ஸ்ட்ரெngth. ஆண்ட்ரே பர்கர் ஆல்ரெடி ஆர்ஆர் ஃபைனல்ல இல்ல. சவுத் ஆப்பிரிக்கா நல்ல பை. ஆர்ஆர் நல்ல பை டக்குன்னு புடிச்சிட்டாங்க. அதான் சந்தீப், பர்கர், போல்ட், அஸ்வின், சஹல், ஆவேஷ் கான் bowling attack பெஸ்ட் அட்டாக் மாதிரி. யூரியன் பராக் வர தி கேன். ஓகே இது கமிங் பேக் டு ஆர்ஆர் bowling ஒரு பாயிண்ட் சும்மா நம்ம டச் அப் பண்ணோம்னா ஆவேஷ் கான் ஒரு வேற மாதிரி ஒரு bowler-ஆ தெரியும் ஆர்ஆர்ல. ஓகே ஆவேஷ் கான் நீங்க போட்டுருக்கீங்களா? ஆவேஷ் கான் ஃபைனல்ல ஒரு சரியான ஓவர். சோ அதான் ஆவேஷ் கான பவர் பிளேல இருந்து எடுத்துட்டு மிடில் ஆர்டர்ல போட்டு டெத்ல போட யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியா வொர்க் அவுட் ஆயிருக்கு. 6 ஓவர்ஸ் ஆண்ட்ரே பர்கர் போல்ட் 3 அதான் அதான் லாஸ்ட் டெத்ல ஆவேஷ் கான் சம போலர் பர்கர் போல்ட் பவர் பிளேல சம பேர். சந்தீப்பும் ஆவேஷும் டெத்துக்கு ஃபார்ம் ஆயிட்டாங்க. மிடில்ல இவங்க ரெண்டு பேர் சஹல் என்ன பேர் வச்சனோ குலக்ஸ் சாஷ்னு வச்சலாமா? நல்லா தான் இருக்கு. சஹல் ஆசா படமா நம்ம கூப்பிடுறதுன்னு. அடுத்த மேட்சை நோக்கி நம்ம போகிறோம். which is ஆர்சிபி பஞ்சாப் போயிருக்கோம். தவான் as usual ஒரு நல்ல ஒரு ஆங்கரிங் இன்னிங்ஸ் from the captain. நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கு அப்புறம் திரும்பி ஆங்கரிங் இதுக்கே போயிட்டாரு. நல்லா he was like little வேற தவான் லைக்ல அட்டாக்கிங் தவான் இல்ல ரோல். அதுன்னா அதுதான் பண்ணியாகணும். பண்ண முடியாது. லைக் கேப்டன்னா நீ இந்த வாட்டி நின்னு ஆடுப்பா, கீழ இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நீ என்ன ஆடுன்னு சொல்லிருப்பாங்க. அதுதான் பண்ணணும்னா வேற எதுவும் பண்ண முடியாதுல்ல. ஜானி பேஸ்டர்ல இருந்து ஒரு செம்ம இன்னிங்ஸ் எதிர்பார்த்தேன். அது நல்ல பேட்டிங் விக்கெட். நல்ல சம கொடகலமா சூப்பரா. தவான் ஆங்கர் கேட்டா நீ ஜானி பேஸ்டர் இல்ல ஒரு ஃபெலோ ஓபனர். ஆக்சுவலி பஞ்சாப் இன்னிங்ஸ் ஹைலைட். அவங்க யார் என்ன பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு தெரியல. பட் ஸ்கோர் எப்படியோ வந்துருச்சு. இல்ல எல்லாருமே 20-20-20-25 ஈக்குவலா பெர்ஃபார்ம் பண்ணி சர்மா, சாம் கரன், ஹர்ப்ரீத் பிரதர் எல்லாமே 25. பட் ஸ்ட்ரைக் ரேட் இஸ் அபௌட் 130 to 135. லிவிங்ஸ்டனும் பேட்ஸ்டோன் கிளிக் ஆல. பட் தவான்ட்ட ஒரு 40 எக்ஸ்பெக்ட் பண்ணா நெக்ஸ்ட் மேட்ச்ல இருந்து டச் அந்த டச் இருக்கு அப்படின்னா. இன்னொரு முக்கியமான ஒரு சேஞ்ச் வந்து இப்போ முக்கியமான ஒரு அடிஷன் ஆர்சிபிக்கு வந்திருக்கிறது. நம்ம யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதது, எல்லாமே கிரிட்டிசைஸ் பண்ணது யஷ் தயால். சூப்பரா பவர் பிளேல செம்ம ஃபைண்டா இருக்கான். பால் வந்து நம்ம மேட்ச்லயே ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே பார்த்தோம் ருத்துவை வச்சு அந்த மாதிரி பண்ணும்போது சிராஜ் கொஞ்சம் பவர் பிளேல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சிராஜ் டெத்ல செம்மையா போட்டிருக்காங்க. சிராஜ் டெத்ல வச்சுட்டு யஷ் வந்து பவர் பிளேல போட்டா செம்ம அவங்க போலிங்ல 20% ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஒரு ஃபாரின் பேசுற ஆக்சுவலி அவங்க அன்சாரி ஜோசப் ட்ரை பண்றதுக்கு அவங்க ரிசர்வ்ஸ்ல இன்னும் நிறைய பிளேயர்லாம் இருக்காங்க. அந்த டாப்லியே வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரி லெஃப்ட் ஆர்ம் பவுலர் சிமிலர் கைண்ட் ஆஃப் பவுலர் பட் ஐ டோன்ட் see அல்ஜாரி ஜோசப்ஸ் பிரசன்ஸ் குட் பிரசன்ஸ் இல்ல. பட் வந்து எஸ்எல் பவர் பிளே சிராஜ் டெத் சம் ஆர்சிபி போல் வெல் டு பீ ஆனஸ்ட். நான் அவங்க கிரவுண்ட்ல சம்மடி வாங்கணும்னு நினைச்சேன். எஸ்எல் எப்படி போட்டான்? எஸ்எல் எக்ஸ்ட்ராஆர்டினரியா போட்டான். சிராஜ் டெத்ல எப்படி போட்டான்? நல்லா போட்டான். அது அப்படியே ஃபுல்லா கண்டினியூ பண்ணுங்க. எஸ்எல் வந்து செட்டப் சூப்பரா பண்றான். நல்லா ஒரு பால் வெளில போறான், 2 பால் 2 சைடும் ஸ்விங் பண்றான். ஆர்சிபி பிட்ச்ல ஆமா, அதுவும் பெங்களூர் விக்கெட்ல. அந்த ஃபேப் டு பிளஸிக்கு ஒரு பெரிய கிரெடிட் கொடுக்கணும். அவனை ப்ராப்பரா யூஸ் பண்றான். பவர் பிளே 3-4 யோஸ் போட்டு கரெக்டா யூஸ் பண்றாங்க. சிராஜ் எக்ஸலென்ட் டெத்ல ஏன்னா அந்த ஓப்பனிங்ல வரும்போது பால் நியூவா இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்கு, செம்ம பேஸ்ல வரதா ஈஸியா வந்து தொட்டாலே போயிருது. அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு சிராஜுக்கு. சிராஜுக்கு நேச்சுரலாவே பெரிய ஸ்விங் ஆஃபர் பண்ணாதனால டெத்ல அடி வாங்குறாங்க. டெத்ல தான் பெஸ்ட். பட் சிராஜ் ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரியான பவுலிங் ஸ்பெல் வெயிட்டிங்ல இருக்கு. அது இருக்கு. ஏசியா கப்லயும் இதே மாதிரி தான் நடந்துச்சு. இன்டர்நேஷனல் வேர்ல்ட் கப் ஒரு 4 எடுப்பாங்க. எப்பவே அது வேர்ல்ட் ஸ்டாண்டர்ட் பவுலர் அவரு. கண்டிப்பா இது இருக்கும். அண்ட் தவான் பேக் மாதிரியே கோலியும் பேக். கோலி பேக்னா என்ன சொல்ல, கோலி லிட்டரலி பேக் இல்ல, பட் பிசினஸ் as usual சொல்லுங்க. இல்ல ஆன் சாங் ரெடி IPL 24 ரெடி started to prove இல்ல ரெண்டாவது மேட்ச் something to some people. அவ்வளவுதான். he just started. கோலி
அட்டாக்கிங் செம்மையா இருந்தது. கோழியா அட்டாக் செம்மையா அட்டாக் பண்ணான். அது விக்கெட்ஸ் போயிட்டே இருந்தது ஒரு சைடுல. நான் சரி நின்று ஆடுவார்னு பார்த்தா செம்ம டீம் இறங்கி அந்த 2016 பார்த்த விராட் கோலி ஐபிஎல் ஆர்சிபி கோலி மாதிரி 700+ இந்த வாட்டியே போ. அதுதான் வருஷம் அடிப்பாங்க. இந்த மேட்ச்லயே அகைன் பேசக்கூடிய பாயிண்ட் என்ன, ஹர்ப்ரீத் பிராரோட பவுலிங் சூப்பரா எக்ஸ்ட்ராடினரியான பவுலிங். அதாவது இங்கே இருந்தால ஹர்ப்ரீத் பிரார் ஒரு சைலண்டான ஒரு ஹீரோவா சைலண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டே இருக்கான். எஸ்பெஷலி அகைன்ஸ்ட் ஆர்சிபி. டக்குன்னு மேக்ஸ்வெல் விக்கெட் எடுத்ததெல்லாம் வந்துட்டு அதான் ஃபிகர்ஸ் பாத்தியா, பயங்கரமான ஃபிகர்ஸ் இங்க போடுவோம். ஆமா இங்க போட்டுருவோம். நாங்க எடுக்கல பார்த்தேன். 4 for 14 தானே முன்னாடி மேட்ச் இல்ல ஏதோ பயங்கரமான. அதாவது என்ன கேளுனா, ஹர்ப்ரீத் பிரார் வேர்ல்ட் கப் 2020க்கு அப்படியே மூவ் ஆகுறாரு. அப்படியே அவ்வளவு டூ early to say ஸ்குவாட் இல்ல இல்ல நமக்கு ஸ்லோ லெஃப்ட் ஆம்னா சாய் கிஷோர் எடுத்துக்கலாம். இல்ல சொல்றேன் நான் ப்ராபபிலிட்டி சாய் கிஷோர் அக்ஸரே வந்துட்டு சும்மா தான் உட்கார்ந்து இருக்காரு டீம்ல. பட் நான் பார்த்த ஸ்டாட்ஸ்ல பெஸ்ட் ஸ்டாட்ஸ்னா ஹர்ப்ரீத் பிரார் வெர்சஸ் மேக்ஸ்வெல் வந்து பாத்தீங்கன்னா 17 balls இது வரைக்கும் மேக்ஸ்வெல் வந்துட்டு பிரார் கிட்ட ஆடி இருக்காங்க. 18 runs அடிச்சிருக்கான் மேக்ஸி. 4 வாட்டி அவுட் இந்த மேட்சையும் சேர்த்து, which is an extraordinary stats against some explosive batter like Maxwell. ஆமா அது லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். ஆமா அவங்களால ஈஸியா ஆட முடியும். எப்படின்னா ஆர்சிபி பிராரோட ஓவரை வேர் அவுட் பண்ணிட்டாங்க. ஓகே இவனை முடிச்சு விட்டுறலாம்னு சொல்லி. பட் கோலி அது மட்டும் தான் ட்ரை பண்ணா. பட் பெருசா எதுவும் ஹிட் அதான் இல்ல. பஞ்சாபுக்கு செம்ம ஒரு என்ன சொல்றது செம்ம ஸ்பின் வெப்பன் அது. அந்த அதான் வெப்பன் இன்னொரு வெப்பன் மாதிரி பிரார் இன்னொரு வெப்பன் மாதிரி இன்னொரு வெப்பன் ரபாடா. அன்னைக்கு செம்ம பவுலிங். அது பவர் பிளேல கண்டெயின் பண்றதுல சாதாரண விஷயம் இல்ல. இல்ல பவர் பிளேல தாண்டி விக்கெட் டேக்கிங் நடந்துச்சு நிறைய. ஹாஃப்லாம் வந்துட்டு ஃப்ரம் தி கோ அடிக்க ட்ரை பண்ணா அடிச்ச உடனே முடிஞ்சிருச்சு. ரபாடா வந்து விக்கெட். அவங்களோட பெஸ்ட் மூவ் வந்து அந்த இம்பாக்ட் ஹோல்ட் பண்ணுது. யாரு அவங்க ஆர்சிபி வந்து இம்பாக்ட் ஃப்ரண்ட்லி இறக்கி விடாம ஐ தாட் சுரேஷ் பிரபு தேசாய் தான் ஃபர்ஸ்ட்ல இறக்கி விட்டுருவாங்கன்னு நினைச்சேன். பட் இம்பாக்ட் ஹோல்ட் பண்ணி தே சா சம்திங் இன் மைபால் லோங்கர் போல லேட்டா இம்பாக்ட் பண்ணி மைபால் லோங்கர் செம ஃபினிஷ் கொடுத்தாங்க. சா சம்திங் இல்ல, எல்லாருமே அங்க இருக்கிறாங்க எல்லாருமே வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர்ஸ் தான். அவங்க பேக் பண்றாங்க, நல்லா பண்றாங்க. டிகேவும் பேக் ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. டிகே இஸ் வெரி மச் வேர்ல்ட் கப் இயர் அகைன். பட் அந்த பிரஷர் ஸ்கூப் பேட் எல்லாம் பயங்கரமா அடிக்கலாம். சுத்தமா பிரஷரே எடுத்துக்காம. முக்கியமான விஷயம் தான் ஃபேஃப் வந்துட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணி டிகே பத்தி பிரைஸ் பண்றோம். ஆமா டிகே எல்லாருமே டிகேக்கு அவங்க அவ்வளவு பிடிச்சிருக்கு. பிளஸ் பிகாஸ் டிகே பாஸ்ட் 1 year வந்துட்டு கிரிக்கெட்ன்றது ஒன்றுவே இல்ல. கமெண்ட்ரி ஆர் அனாலிசிஸ் அண்ட் ஸ்டாஃப். ஸோ பட் தென் ஒரு அதான் வந்த உடனே இந்த 2 மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச்மே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. செகண்ட் மேட்ச் இன்னைக்கு வின்னிங் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு தெரிஞ்சு டிகே அண்ட் லாம்ரோரோட பார்ட்னர்ஷிப் வாஸ் அ வின்னிங் பார்ட்னர்ஷிப். சீக்கிரமே முடிச்சிட்டாங்க மேட்ச். ரொம்ப ஆன்டிசிபேட் பண்ணதை விட சீக்கிரம் முடிச்சிட்டாங்க. இட்ஸ் a good sign for RCB and danger sign for other opponents. ஓகே பட் விராட் கோலியோட கேட்ச் பேஸ்டோ புடிச்சிருந்தானா மேட்ச் again what if scenario what if நீ கரெக்ட் இல்ல. பட் DK did his role. டெத்ல வந்து சூப்பரா அந்த ஸ்ட்ரைக் ரேட்ல அடிக்கிறது he did his role. ஒரு கேட்ச் சாய் கேசர் புடிச்சிருந்தானா முடிஞ்சிருக்கும். கரெக்ட் தான். அது இப்ப கண்டென்ட்ல வைக்கவும் டிலீட் பண்றோம். முத்துக்காவது அதுக்கு நம்ம கான்ட்ரிபியூஷன் வந்தது இல்ல டூபேட் இது. பட் இங்க ஒரு வைக்கலையான்னு உனக்கு தெரியாது. நான் யாரும் ஃபுல்லா பார்க்க மாட்டாங்க. கோலி வாஸ் தி ஒன்லி கான்ட்ரிபியூஷன்ல. சோ கோலி கேட்ச் முதல்ல புடிச்சிருந்தாங்கன்னா அவங்க நல்லா ஸ்ட்ரைக்கா இருப்பாங்க. 3வது மேட்சுக்கு நம்ம போறோம். உலகமே ஸ்தம்பிச்சு போன ஒரு மேட்ச் அது. அதுவும் இல்லதான் சொல்ல சொன்னா இது சொல்ல சொன்னான்னு போன வீடியோல நான் சொல்லியிருப்பேன். அது யாரும் பார்த்துருக்க மாட்டேங்க. ஆனால் ஃபியூச்சர்ல பார்க்கலாம். ஸோ ஸ்தம்பிச்சு போன மேட்ச் 500 ரன்கள் ரெக்கார்ட் பிரேக்கிங் மேட்ச்சு. 270 38 6 ஈஸியாக நடந்துச்சு. லைக் வந்து என்ன T20யோட ஃபியூச்சர்லாம் இல்லை. 1 ஆஃப் கேமு எல்லா மேட்சும் இப்படி நடக்காது. பாகிஸ்தான் லீக்ல இருக்க பிட்ச் மாதிரி இருந்தது. எல்லாமே சேஸ் பண்ணக்கூடிய டார்கெட்டா இருந்துச்சு. மும்பை ஆல்மோஸ்ட் க்ளோஸ் போயிட்டாங்க. அதான் ஸோ இப்போ எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டிங் லைனப் வந்து டாப் 3 இந்த லீகா. ஆமாமா பேட்டிங் டெஃபினட்டா கண்டினியூ பண்ணி அங்கேருந்து நீ எல்லாத்தையுமே. அவன் போன மேட்ச் டிராவிஸ் செட் ஏன் ஆடலன்னே தெரியல. இந்த வருஷம் கரெக்டா டிராவிஸ் செட் உள்ள எடுத்துட்டு வந்துட்டாங்க. அவன் எதாவது மீன்லாம் பார்த்தா இந்தியன்ஸ் சொன்னாலே அடிக்கிறான்டா அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி மொதல் பால்ல இருந்து செம்ம இன்டென்ட் காமிச்சாங்க. மயங்க் அகர்வால் கொஞ்சம் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டே இருந்தாரு. அது கரெக்டா பண்ண மயங்க் அகர்வால். டிராவிஸ் செட்டு மொதல் பால் அந்த கேட்ச் மட்டும் பிடிச்சிருந்தானா வேற மாதிரி ஆயிருக்கும். பட் அந்த கேட்ச் விட்டாங்க. ஆனா அதெல்லாம் இம்மெட்டீரியல் அவங்களுக்கு செம்மடி அடிச்சாங்க. பிடிச்ச 18 balls 50
அவன் வந்து சந்தோஷப்பட்டாங்க, நான் 18-50 ஸ்டார் வச்சுக்கணும், நான் தான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். 15 நிமிஷத்துல வந்து அபிஷேக் சர்மா வந்து பிரேக் பண்ணிட்டான் அந்த ரெக்கார்ட். ஹெட் வந்து பெரிய சிக்ஸஸ் இல்ல, மெஜாரிட்டி 4 அடிச்சான். ஹெட் அடிக்கிறது ஒரு ஆச்சரியம் இல்ல, பட் அபிஷேக் சர்மா வந்துட்டு கிளீன் அஸ் a whistle தான் எல்லா ஷாட்டும். யுவராஜ் சிங் ஸ்டூடெண்ட் அது சொல்லிக்கிறேன். அவர் யுவராஜ் சிங் ஃபேன். ஓகே, யுவராஜோட ப்ரொடிஜியான்னு யாரெல்லாம் ரன் அடிக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் யாரெல்லாம் லெஃப்ட் ஹேண்டர் சிக்ஸஸ் அடிக்கிறாங்களோ யுவராஜ். ரவீந்திரா வந்து யுவராஜ் மாதிரியே இருக்கு. அபிஷேக் சர்மா யுவராஜ் போன சீசன்ல சிவம் தூபே யுவராஜ் நான் சொல்லல, அது இப்ப வரைக்கும் ஒத்துக்க மாட்டாங்க. அத்திம்பேர் சாகலே இன்னும் தூங்கிட்டு இருக்காரு, எல்லாத்துலயும் யுவராஜ் இருக்காரு அப்படின்னு. ஆப்வியஸ்லி கிரேட் பிளேயர் யுவராஜ். இப்ப நம்ம அங்க போவேனா, இந்த மேட்சுக்கு வா. அடுத்து அபிஷேக் சர்மா வந்து எக்ஸ்ப்ளோசிவா ஆனான், பயங்கரமா அடிச்சான். வந்து ஸ்பின்னர்ஸ் எல்லாம் லெஃப்ட் அசால்ட்டா டீல் பண்றான். ஆக்சுவலி இங்க அடிச்சாங்க அங்க அடிச்சான்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல, எல்லா ஓவரும் அடிச்சாங்க. எல்லா ஓவரும் அடிச்சாங்க. ஒரு ஓவர் 2 ஓவர்னு இல்ல, நீங்க எப்போ ஸ்கோரை பார்த்தாலும். இந்த மேட்ச் மிஸ் பண்ணவங்களுக்கு எல்லாம், இந்த மேட்ச் மிஸ் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆழ்ந்த அனுதாபங்கள். அதுல எனக்கு ஒரு அனுதாபம், நான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஃபுல்லா மிஸ் பண்ணிட்டேன். நானும் மிஸ் பண்ணிட்டேன். எங்களுக்கு எல்லாம் கருட கூடாரத்தின் படி கும்பி பாகான்றது. நானுமே வந்து ஃபர்ஸ்ட் 12 ஓவர்ஸ் பார்க்கல, சும்மா 12 நான் தூங்கிட்டேன். 12 ஓவர்ஸ் ஏஞ்ச் பார்க்கறேன், ஸ்கோர் 170. என்னடே புரியல. அப்புறம் எடுத்து பார்த்தா அப்புறம் மார்க்ரம் வந்தா, மார்க்ரம் ஃபார்ம் ஜெயம் ரவி வில்லியம்சன் தூங்கிட்டேன். இந்த கேப்ல மார்க்ரம் ஃபார்ம் பண்ணான் அசால்ட்டா. அவன் ஃபார்ம்லயே ரொம்ப நாளா இல்ல, ஃபார்ம் பண்ணான். ஹைலைட்டான விஷயம்னா அது சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, கிளாசின் தான் வச்சுக்கோங்களேன். பட் கிளாசின் அட்டாக் பண்றதுல ஒரு உணர்ச்சியே இல்லாம ஒரு அட்டாக்கரா இருக்காங்க. பாவமே பார்க்க மாட்டான். he doesn't have any emotions when he hits. அவன் பார்த்து சும்மா அடிக்கல, வில்லன் சிட்டி மாதிரி 9 6 அடிச்சிருக்கான். 9 6னா வந்துட்டு, ஆனா இது ரியாக்ஷன் இல்ல, எக்ஸ்பிரஷன் ஒண்ணுமே இல்ல. அடிச்சிட்டு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சா சும்மா இப்படின்றா செம்மடி. இப்போ ஒருத்தர் 2 பேர் அடிச்சிருந்தா பரவாயில்ல. இருக்கிற எல்லாருமே ஃபர்ஸ்ட் அவுட் ஆன மயங்க அகர்வாலை தவிர மிச்சி எல்லாருமே வரவன் போறவெல்லாம் அடிச்சிட்டு இருக்கான்ற மாதிரி சமாடி. கண்ணை திறந்து பார்த்தா 277ன்றது நம்ம, அதுவும் 277 for 3ன்றது முடிஞ்சிருச்சு. ஆர்சிபி இருந்த ஒரே ரெக்கார்டு 277 ஒரு ஓடிஐ ஸ்கோர் ஆச்சு. ஆமா, என்ன மேட்ச் நடக்குது இல்ல. என்னன்னா இப்போ டூபேக்கு வந்து ஸ்பின்னர்ஸே போட முடியாத மாதிரி ஆயிடுச்சு. இவனுக்கு போர்டிங்கே போட முடியாது போல. இவனுக்கு அப்படி ஆடுறான். யாரு? கிளாசன். எப்படி கூட அடிக்கிறான், ஷார்ட் பால் போட அடிக்கிறான், ஃபுல் டாஸ் போட் யாக்கர் கூட அடிக்கிறான், என்ன வேணாலும் பண்றான். சோ ஏபிடி வில்லியர்ஸ் கண்ணாப்பனா அடிச்சிருந்தாரு, இவன் மொரட்டுத்தனமா அடிக்கிறான். கிளாசின் 2 பேரும் ஒரே ஊர்ல தான் வந்திருக்காங்க. ஆடுறான், க்ளீனா ஆடுறான், எப்படி கூட அடிக்கிறான், ஒண்ணுமே பண்ண முடியல. பயம் வருது, பயம். ஆப்போனன்ட்ஸ்க்கு ஈஸியா ஒரு பயம். 2018 இந்தியாக்கு ஒரு பயம். ஹென்ரிச் கிளாசன்னா பயம். சோ இப்போ டாப் 3, இப்ப நான் சொன்ன டாப் 3 எஸ்ஆர்எச்னு, அதுல டாப் 3 உன்னோட டாப் 3 என்னவா இருக்கும்? டாப் 3 பேட்டிங் ஆர்டர்ஸ் டீம்ஸ் கணக்குல சிஎஸ்கே சூப்பரா இருக்கு, எஸ்ஆர்எச் எக்ஸ்ட்ரா இருக்கு, அப்புறம் கேகேஆர் எப்படி வருவாங்க இந்த சேஸுக்கு வந்தது? இப்போ ஆல்மோஸ்ட் வந்து மும்பை தானே நீ சொன்ன. தேர்ட் மும்பை எனக்கு அவங்க கொஞ்சம் 270ல ஒரு 220 230 ஈஸியா வந்துட்டாங்க. எப்படி அவங்க தேர்ட் மேட்ச்? ஆக்சுவலி இது எல்லாருக்குமே கடைசி பால் வரைக்கும் நம்பிக்கை இருந்துச்சு மும்பை சேஸ் பண்ணணும். ஏன்னா அவங்க அந்த மாதிரி ஒரு சைடு இந்த டார்கெட் சேஸ் டாப் 3 அவங்க பேட்டிங் லைனப், இந்த டார்கெட் சேஸ் பண்ணக்கூடிய 2 டீம், ஒன்னு சிஎஸ்கே, இன்னொன்னு எம்ஐல இன் கேஸ் ஸ்கை இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா சேஸ் பண்ணிருக்கலாம். ஸ்கை இருந்தா டைனமிக்ஸே மாறி இருக்கும். ஸ்கை பண்றோல நமந்தீர் பண்ணிட்டு போயிட்டான். ஸ்கை இருந்திருப்பான், ஸ்கை திலக் இருந்தா முடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி நமந்தீர் இஸ் ஆல்சோ வெரி குட் பிளேயர். மும்பையை சொல்ல, இப்ப மும்பையை எடுத்துட்டு போகணும்னா இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்கவே முடியாது. இஷான் கிஷன் ஒண்ணுமே பண்ணல, 13 பாலுக்கு 30 ரன். அவன் தேவையானதா பண்ணி கொடுத்து போயிட்டான். ரோஹித்தும் அதே தான் பண்ணிட்டான். 6 ஓவர்ஸ்க்கு ஹிட்மேன் டக்குன்னு போயிட்டாரு. இல்லனா இன்னும் ஒரு அசால்ட், இன்னும் 2 ஓவர் கொடுத்திருந்தாங்கன்னா அசால்ட் பண்ணிட்டு அந்த எஸ்ஆர்எச் ஒரு பேட்டிங்ல கவர் பண்ணனும். போய் ஆர்சி இவங்க பண்ணதுன்னா அவங்க முதல்லயே பும்ரா கொடுத்துறணும் போய். அது இன்னுமே கியூரியஸ் கேஸ் ஆஃப் அவங்க கிளாசன் ஆடுறதுக்காக அவன கவுண்டர் அட்டாக் பண்ணும் பும்ரா வச்சிருக்காங்க. லேட் அதான் கிளாஸ் அண்ட் மேட்ச்அப் இஸ் ஃபைன். பட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேட்ச் வந்து இப்ப தோணுச்சு, இந்த மேட்ச் வந்து வாஸ் வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த 175 கெயிலோட ஸ்கோரை பிரேக் பண்றதுக்கான ஒரு வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி இருந்துச்சு இந்த மேட்ச். இல்ல அது லாங் ஸ்டாண்ட், அது எனக்கு தெரிஞ்சு இட் கேன் நெவர் பீ. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் வரும், செகண்ட் இன்னிங்ஸ்ல அது வெயிட் இல்ல. இன்னிங்ஸ்ன்றது தாண்டி அந்த கேட்ச் எடுக்க அப்புறம் ஹிட்மேன் செஞ்சுரி இல்ல, ஓபனரால மட்டும் தான் அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ண முடியும். ஷாக்கிங்கா அவன் சொல்றேன், இப்போ நான் டபுள் செஞ்சுரி வருமா அப்படினா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இல்ல அது கேட்ச் விட்டு ஐயா ஹிட்மேன் வேற கேட்ச் விட்டிங்க முடிஞ்சதுக்கதான் நினைச்சேன். ஹிட்மேனாலே டபுள் செஞ்சுரி தான், 2 பால்ல கேட்ச் கொடுத்தான் திரும்பி. அது நல்லவேளை இல்ல, ஹிட்மேன் செஞ்சுரி அடிச்சிருக்கலாம். மெயினான மேட்டர்னா பிட்ச். ஒரு பாயிண்ட் எனக்கு மும்பை மேனே என்னன்னா
அவங்க போன வருஷம் அவங்கள வந்து வித்தவுட் பும்ரா வித்தவுட் ஸ்கை ஃபர்ஸ்ட் இனிஷியல் 7 மேட்சஸ் ஃபார்ம்லயே இல்ல, அவங்கள வந்து நல்லா நல்லா கொண்டு போனது ஆகாஷ் மத்வாலும் நேஹல் வதேராவும். ஆகாஷ் மத்வால் அவன் மட்டுமே தனியா ஒரு 5 மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தான், நேஹல் வதேரா 2 மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தான். அவங்க 2 பேருமே இன்னும் 2 மேட்ச் ஆடியும் 2 மேட்ச் ஸ்ட்ரகிள் பண்ணி அவங்க இன்னும் டீமுக்குள்ள ஒருத்தர் கூட அந்த டீம்ல இன்னும் வரல. இதுக்கு ஆகாஷ் மத்வால் ஷுட் கம் இன் பிளேஸ் ஆஃப் ஷாம்ஸ் குலானி. அந்த மஃபாக்காக்கும் அந்த லூக் கூட்டுக்கு பதிலா நபி ஆடணும். ஒன்றும் இல்லை. ஸோ எம்ஐ மேட்ச்சு இந்த டார்கெட்டை எம்ஐயால் சேஸ் பண்ண முடியும்னு நம்பிக்கை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எஸ்பெஷலி திலக் வர்மா ஃபஸ்ட்டு ஒரு 10 பால் கஷ்டப்பட்டார் ரன்னை எடுக்க. அதுக்கப்புறம் செம்ம அடி, எல்லாமே க்ளீன் அடி. மேட்ச்சு கான்டெக்ஸ்ட் 14th ஓவர் வரைக்கும் இருந்துச்சு. 14th ஓவர் டைம் அவுட், எக்ஸாக்டாக சொல்லணும்னா டைம் அவுட் வரைக்கும் மேட்ச் கேமில் இருந்துச்சு. அதாவது திலக் வர்மாவும் பாண்டியாவும் இருந்தாங்க. பட் டைம் அவுட் முடிஞ்ச அடுத்த பால் பேட் கமின்ஸ் வந்தாப்புல திலக் வர்மாவோட ஷார்ட் பால் விக்கெட் முடிஞ்சிருச்சு. அந்த 15வது ஓவர்லேருந்து மேட்ச் டோட்டலி கான். ஸோ புவி வந்துட்டு ஒரு ரொம்பவே எக்கனாமிக்கல் ஓவர் போட்டு டோட்டலாக ஸ்டாப் பண்ணாங்க. டைம் அவுட்டுக்கு அப்புறமா பேட் கமின்ஸ் ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ராடினரி ஸ்பெல்லுன்னு நான் சொல்லுவேன். பேட் கமின்ஸ் சூப்பர். டு பி ஹானஸ்ட், பேட் கமின்ஸ் 3 runs அந்த ஓவரில் கொடுத்தான். அதுக்கு அடுத்த ஓவர் உனட்கட் வந்து 5 runs தான் கொடுத்தான். டிம் டேவிட் அண்ட் பாண்டியா. அது அந்த 2 ஓவரில் முடிஞ்சிருச்சு மேட்ச் மொத்தமாக. அதுக்கப்புறமா ஒரு எக்ஸ்ட்ராடனரியான திங் தேவைப்பட்டுச்சு. அது கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை. டிம் டேவிடே ரொம்ப லேட்டாக ப்ளூம் பண்ணார். அன்ஃபார்ச்சுனேட்லி பாண்டியாவுக்கு சுத்தமாக கிளிக்கே ஆகலை. பட் எக்ஸ்ட்ராடனரி கம்பேக் பை SRH in terms of bowling, especially the last 4-5 overs. பேட் கமின்ஸ் சரியா பண்றாங்க கேப்டன்சி. ஜெய் வந்து ஃபர்ஸ்ட் 2 overs 28 runs கொடுத்துட்டாரு. ஆனா அந்த பேஸ் ஆஃப் வந்து அந்த ரைட் லென்ஸ் யூஸ் பண்ணி அந்த பேக் ஆஃப் லென்த் பால்ஸ் ஷார்ட் பால்ஸ் பேஸ் ஆஃப் யூஸ் பண்ணனால டிம் டேவிடாலையும் ஹார்திக் பாண்டியால அடிக்கவே முடியல. அந்த ரெண்டு ஸ்டாப் டெலிவரிஸையும் அடிக்கவே முடியல. ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஸ்லோ பவுன்சர்ஸ் எல்லாமே. ஆமா, அதுவும் டேவிட் வந்து இப்படி ஏதோ பண்றோம் இல்ல. டிம் டேவிட் வந்துட்டு ரெடி ஆயிட்டான் அடிக்கிறதுக்கு. பால் வரும் ஷார்ட் பால் ஸ்லோ பால் டிப்பர் மாதிரி இருந்ததுலாம் வந்துட்டு உனட்கட் வந்துட்டு நான் ஏன்டா கெத்துது கிங்கு போன மேட்ச் ஏன் டெத் பவுலிங் போடலன்னு எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன் முன்னாடி 15th ஓவர்லயே முடிச்சிட்டான், 4 over ஏன் போடல? எஸ் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் கேப்டன் ஆகுது. டெத் பவுலிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேற இருக்கு. இந்த மேட்ச் டிஸ்ப்ரூவ் பண்றதுக்கே இது ரெஸ்பான்ஸ் எடுத்து டெத் பவுலிங் போட்டான். செம்மையா போட்டான். 520 runs ஸ்கோர் பண்ண மேட்ச்ல 2 for 35 in 4 overs வந்து ரிமார்க்கபிள் எஃபர்ட் நினைக்கிறேன். Pat Cummins is gaining quite a lot of fans in India, except for his அந்த 2-3 பாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தவிர அது மட்டும் தான் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் ப்ரூவ் பண்ணிருக்கான். ஆக்சுவலா அந்த ஆஸ்திரேலியா கிட்ட ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். பட் இவங்க கிட்ட எப்பவுமே சிரிப்பு மட்டும் தான் இருக்கு. ஆனா வேலையை செஞ்சு விட்டுறான். அவன் சொல்றதுன்னு பண்ணிடுறான். WTC ஜெயிக்கணும்னு நினைச்சேன்னு சொன்னா ஜெயிச்சிட்டான். வேர்ல்ட் கப் ஜெயிக்கணும்னு சொன்னா ஜெயிச்சிட்டான். அதெல்லாம் ஐபிஎல் ஜெயிக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. ஆனா அந்த செம்ம ஃபயரா ஸ்டார்ட் பண்ண போறான் இந்த வருஷம். ஐபிஎல் செம்ம இதுவா அட்டாக்கிங்கா ஸ்டார்ட் பண்ண போறான்னா அத சொல்ற மாதிரி தான் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. எனக்கு இன்னும் நான் முடியல. எனக்கு அந்த இது என்ன இருந்துச்சுன்னா 12 to 20ல அதான் ஜெய்தேவ் வந்து அவங்க டெத்துக்கே யூஸ் பண்ணிடலாம். உனட்கட் நட்டு டெத்துக்கு தான் வச்சிருக்காங்க. ஜெய்தேவ் செம்ம பவுலிங் டெத்ல ஃபுல்லா அந்த ஹர்ஷல் பட்டேலுக்கு முன்னாடியே நம்ம எப்படி ரசலுக்கும் ரிங்குக்கும் சொன்னோமோ ஹர்ஷலுக்கு முன்னாடியே ஜெய்தேவ் அந்த ஆர்பிஎஸ் ஸ்டின்ட்லயே அந்த ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர் மாதிரி அந்த இது இந்த ஸ்லோவர் ஒன்ஸ் எல்லாம் போட்டு அப்பவே அந்த ஹர்ஷல் போட்டு அந்த ஒரு சீசன் அந்த மாதிரி அந்த 18 crores 12.5 போகும்போது இந்த மாதிரி போட்டது எல்லாமே வைட் ஆஃப் லெங்த் எல்லாமே ஸ்லோ. அவர் போடுறத விட ஸ்லோ. அவர் 130 போறாருன்னா 112 115 அந்த மாதிரி பேசு அது மாதிரி போட்டு ரூமே கொடுக்கல. இதுதான் அதாச்சும் T20 bowlingல நம்ம அந்த ஆர்க்ல போடக்கூடாது. அந்த ஸ்லாட்ல டெஸ்ட்னா அந்த ஸ்லாட்ல தான் போகணும் குட் லெங்த். T20ல நம்ம குட் லெங்த்ல போட்டா அது பேட் லெங்த். கரெக்டா? அதனால வந்து குட் லெங்த் அந்த 135 பேஸ்ல போடாம பிகாஸ் பால்ல ஸ்விங் இருக்காது, பிச்சில் எதுவும் இருக்காது. செம்ம பிளான் எல்லாமே அது ஆஃப் ஸ்டெம்ப்ல வச்சாச்சு. எல்லாமே வந்து கட்டர் ஸ்லோவா போடுது. அந்த பேட்ஸ்மேன் ரீச்சுக்கு இருக்காது. சோ அது இதே ஒரு ஏபி சூரியகுமார்னா தேர்ட் மேன்ல தட்டி விட்டுருப்பாங்க. எல்லா பாலும் திருப்பி வச்சு வார்னர் மேக்ஸி இவங்க எல்லாம் இப்படி அடிச்சிருப்பாங்க. பட் நோவிங் அந்த பேட்ஸ்மேனோட இதான் அவங்க பிளான். அதான் மேக்ஸ்வெல் அது நீ வருத்தப்பட வேண்டிய பிளேயர் ஸ்கை மேக்ஸ்வெல் ஏபிடி இவங்க எல்லாம் டேவிட் வார்னர். பட் இவங்க எல்லாம் 2 ரிட்டையர்டு. இந்த மாதிரி நீ வருத்தப்பட வேணா, ஒருத்தவங்க இன்ஜூர்டு. சோ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த பிளான் அப்புறம் பவுன்சர் போட்டா கூட அது பேஸ் கொடுத்தா தொட்டாலே பேக்ல போயிடும். கம்ப்ளீட் பேஸ் ஆஃப் பவுன்சர்ஸ் அதுவும் ஆர்க்ல இல்ல.
அதுவும் ஒண்ணு இங்க ஒன்னெல்லாம் இப்படி போயிட்டு ஸ்டப்ஸ் வந்து என்ன பால் ஸ்டப்ஸ் இல்ல டேவிட் வந்து பால் வரலன்னு இப்படி போயிட்டு அந்த பால் இப்படி பால் வரவே இல்லை கடைசி தான் பண்ணி அவனு சொல்லிட்டு அப்புறம் 2 hours கழிச்சு got used to விட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 பவுண்டரி ஜெயதேவ் புவனேஸ்வர் குமார் அடிச்சாங்க கொஞ்சம். அது ஒரு யாக்கர் ஃபுல் டாஸா மிஸ் ஆயிடுச்சு, அது பிரச்சனை இல்ல. யாக்கர் வந்து ஃபுல் டாஸா மிஸ் ஆகுது ஒன்னும் பிரச்சனை இல்ல. பட் குட் லெங்த் போட்டா பேட் லெங்த் டீட்டெயில்ல போட்டு பொளந்துருவாங்க. பட் அது யாக்கர் மிஸ்ஸிங் டேவிடோட எக்ஸ்ப்ளோசிவ்னஸ் எல்லாருக்குமே தெரியும். பட் அவன் அண்டர் கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. இட்ஸ் குட் மேட்டர். டிம் டேவிட்க்கு அவங்க ஸ்பின் கொடுப்பாங்க, அவங்க அவுட் ஆயிடுவாங்க. ஸ்பின் மார்க்கண்டி ஒரு ஸ்பின்ன டிம் டேவிட் அடிச்சிட முடியும். அதனால இல்ல ஆக்சுவலி மேட்ச் இன்னும் ஈக்குவலா தான் இருந்துச்சு. பிகாஸ் எஸ்ஆர்ஹெச்க்கு ஒரு லூஸ் ஓவர் இருந்துச்சு. மயங்க் மார்க்கண்டி தான் லாஸ்ட் ஓவர் போட்டாங்க. இன்கேஸ் பாண்டியா ஒரு 2 6 அடிச்சிருந்தானா எஸ்ஆர்ஹெச் செம ட்ரபிள்ல இருந்திருப்பாங்க. மேட்ச் ஹண்டா தான் இருந்திருக்கும். மார்க்கண்டே இல்லனா கூட யாராச்சும் ஒருத்தர் போட்டு தான் ஆகணும், which is going to be a loose over. ஓகே, உம்ரான் மலிக் மேபி கமின்ஸ் கேப்டன்சிக்கு சலாம் ராக்கி பாய். நம்ம கேமுக்கு வருவோம். நம்ம கேம்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மெயின் பாயிண்ட் பேசல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த புதுசா நமக்கு கிடைச்ச மிச்சல் ஓரம், அதாவது ஜேக்கப் டேரல் ஓரம், மிச்சல் ஓரம் எல்லாமே நான் சொல்றேன். டேரல் ஓரம் அதான் ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் டைம். ஓகே, டேரல் ஓரம் வந்து எப்படி போலிங்? டேரல் ஓரம் வந்து நமக்கு போன வாட்டி இன்னொன்னு லாஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரே ஒரு ஸ்பின்னர் தான் யூஸ் பண்ணிருக்கோம். 2 ஓவர் 5 ஃபாஸ்ட் பால் நம்ம போட்டுருக்கோம். ரொம்ப வருஷத்துல இந்த மாதிரி நடக்குது. ஃபர்ஸ்ட் டைம் சேப்பாக்ல இல்ல தெரிஞ்சு ஒரு ஸ்பின்னர் 2 ஓவர்ஸ்லாம் பார்த்ததே இல்ல. ஐபிஎல் நம்மள சொல்றியா? ஐபிஎல் பத்தி தெரியல. பட் ஃபர்ஸ்ட் டைம் சேப்பாக் வந்துட்டு சேப்பாக் எப்ப ரேங்க் டர்னர் ஸ்பின்னர்ஸ் பாரடைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்லோ பிட்ச். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் 18 ஓவர்ஸ் பேஸ் மட்டுமே போட்டுருக்காங்க. திஸ் இஸ் தி நியூ எரா ஆஃப் சிஎஸ்கே. போன வாட்டியே 200 கொடுத்தாங்க. இல்ல நியூ எரா இல்ல. அஸ்வின் அவர் வீடியோல சொன்னாரு இது 2011 திரும்பி பிட்ச் அதே திரும்பி இல்ல. பட் தென் லுட்டூஸ் வே ஆஃப் கேப்டன்சி தெரியும் சொல்லலாம். பிட்ச் எப்படி இருக்குன்னு தெரியல, போக தான் தெரியும் பிட்ச் எப்படி. ஆமாமா, அது ஃபிளமிங்கே சொல்ற போக பிட்ச் ஸ்லோ ஆகும். அப்ப வருவாப்ல. ஸ்டில் 18 ஓவர்ஸ் ஆஃப் பேஸ் இன்க்ளூட் பிரிங்கிங் இன் மிச்சல்ன்றதெல்லாம் வந்து இட்ஸ் குட் மூவ். பேஸ்னு சொன்னா ஞாபகம் வருது. பத்திரனா பேஸ் 150 கூட இல்ல, 151. அதுல 4 பால் 150 ஒரே ஓவர்ல. எங்கடா இருந்த இவனாருன்ற மாதிரி இருந்துச்சு. டைட்டில் அடிச்சு கொடுத்து இல்ல பேஸ்ல சொல்றேன்னா பத்திரனா நம்ம ஒரு மலிங்கா அப்பெல்லாம் 150 பட் 150 போறாங்க. 151 இல்ல இவ்வளவு கன்சிஸ்டன்ட்டாவா 150 போறாங்க. ஒரு 3 பால் 150 போறாங்க. ஓகே, நம்ம மறந்துருக்கோம் என்னமோ. மிச்சல் நமக்கு வந்து நெக்ஸ்ட் மேட்ச்ல இருந்து இப்போ எல்லா ஓவர்ஸ்ல எல்லா மேட்ச் உடனே அது டாக்டிக்கல் அத மேட்ச் சிச்சுவேஷன் போறதுதா. பட் அத யாருமே நாட் லீக் ரன்ஸ் ரொம்ப ரன்ஸ் லீக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பேஸ் ஆஃப் போலர் மிச்சலோட பெர்ஃபார்மன்ஸ் எப்ப லைட்டுக்கு வரும்னா சென்னையோட டாப் ஆர்டர் கொலாப்ஸ் அப்போ இல்ல வந்துட்டு பேட்டிங் அப்போ அதே மாதிரி பவுலிங்ல ட்ராக்கர்லாம் பொளந்து எடுத்துருவாங்க. இல்ல சோ மிச்சல் வந்துட்டு பாலி மாதிரி நம்ம போனோம்னா பொளந்து எடுத்துருவாங்க. மிச்சல் இஸ் ப்ராப்பர் பக்கா மிடில் ஆர்டர் எல்லாமே பண்ணலாம். மேட்ச் சிக்ஸ் பேட்டிங் வைஸ் he can not a typical middle order. see எனக்கு ஒரு முக்கியமான மேட்டர் தோணுது. இஸ் மிச்சல் தான் நம்ம பொல்லாடா? இல்ல டெஃபினட்டா இல்ல. ஏன்னா மிச்சல் வந்து பொல்லாட அளவுக்கு ஏன்னா மிச்சல் கேன் பவுலிங்லயும் இல்ல பேட்டிங்லயும் இல்ல. bowling நல்லா சொல்லலாம். he is a very handy bowler. நான் அப்படி நிப்பாங்க நினைச்சேன். பேக்ல தான் நின்னாங்க. ஆமா, வெரி ஹேண்டி bowler. தல கேட்ச் செமையா இருக்கு. எங்க போச்சு பாத்தீங்களா கேரி ஆகி அது அப்புறம் தான் கேட்ச் போயிருக்காரு. மிச்சலோட பவுலிங்கை கம்பேர் பண்ணனும்னா ரஜத் பட்டியான ஒரு ஐபிஎல் லெஜெண்ட் இருந்தார். ஆஃப் ஸ்டம்ப்ஸ் நிப்பாங்க. அதான் ஆஃப் ஸ்டம்ப்ஸ் தான் மெஜாரிட்டி மிச்சல் போவாங்க. இந்த மேட்ச் 137 இல்ல இந்த மேட்ச் ஏன் தோனி பின்னாடி இருந்தாங்கன்றது தெரியல. பட் தென் அகைன் இட்ஸ் a movie. பேஸ் இருக்குடா. he usually plays is a bit of மிச்சல் மார்ஷ் அந்த போல அந்த மாதிரி ஒரு bowler அவன். ஓகே, சோ நைஸ் டு ஹேவ் இன்னொரு ஆப்ஷன் நமக்கு இருக்கு. பேட்ல படல, பேட்ல பட்டிருந்தா வேற மாதிரி பிளேயர் சம பிக் ஆக்சுவலா. அது ஆப்வியஸா பட் பேட்ல யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் bowling லைன் ஓவர் போட்டு his presence is needed. அதான் எப்ப வர்க் ஆகும்ன்றதே எப்ப தேவை எப்ப வர்க் ஆகும்ன்றதே. தேஷ்பாண்டே கூட செம ஸ்பெல்லிங் சூப்பரா போட்டான். போன மேட்ச் எல்லாரும் வந்து ஆர் ஸ்பீட் இம்ப்ரூவ் ஆச்சு பாத்தீங்களா? ஸ்பீட் பால் சர்சர்னு வர மாதிரி இருந்தது எனக்கு என்னமோ பால் வந்து பாக்கும்போது. அவங்க சென்னை டெம்ப்ளேட் they are sticking to the basic template. சஹர 3 ஓவர் என்ன ஆனாலும் பவர் பிளேல முடிக்கணும், ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்கணும். தேஷ்பாண்டேவை தான் அவங்க வந்துட்டு கொஞ்சம் மிடில் டெத் ஓவருக்கு யூஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் பத்திரனா இப்ப பேக்ன்றதால பத்திரனாவையும் நல்ல ஒரு காம்போ காம்போ அது அப்படியே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அவரு சார். ஓகே, சோ அடுத்து இன்னொரு புது அடிஷன் என்னது? ரச்சின்ல அதை விட ஒரு புது அடிஷன் ரிஸ்வி முதல் பால் வர்சஸ் ரஷீத்.
அந்த மாதிரி பார்த்து Super ஆ அதான் என்ன நடக்குது அந்த மாதிரி. 6 தான். அதான் 6 அதுவும் ஸ்வீப் ஸ்வீப் லெக் சைடுல போட்டா பாத்தீங்களா? ஆமா சி ரிஸ்வியோட என்ட்ரிய இதோட பெட்டரா ஸ்கெட்சே ஆமா பண்ண பேக் முடியாது. ஷீல்ட் பாத்தியா அதனால Yeah. 6 போச்சு அவனுக்கு. ரஷித் கான் மாதிரி ஒரு பெரிய பவுலர் அப்கோர்ஸ் ரஷித் கான் வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ராடனரியான T20 ஸ்பெஷலிஸ்ட். அதுல ஃபர்ஸ்ட் பால் 6 ஒரு டாட் பால், அதுக்கப்புறம் டவுன் த ட்ராக் வந்துட்டு மிஸ் ஹிட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆனா கிளியர் ஆனா செம்ம ஸ்விங் பேக் ஸ்விங் அது செம கிளிக் ஹிட். ஃபைனல் ஓவர்லயே அடிச்சிருக்க வேண்டியது பிளாக் ஹோல்ல தான் மோஹித் சர்மா போட்டாரு. பட் தென் கிளியர் ஆல உனக்கு மாதிரி போறான் பயங்கரமா. பட் ரிஸ்வி ஒரு ரிஸ்ஸ கொண்டு வந்துட்டார் மொத்த இதுக்கும். He's capable of hitting. He's capable of rizzing Rashid Khan. ஆமா இப்ப சும்மாவே தோனி வந்துட்டு எப்போ பொறுமையா இறங்கிக்கலாம்னு இருப்பாப்ல. இப்போ வந்துட்டு ஆடாமே நம்ம இந்த சீசன் பார்க்கலாம். ரிஸ்வியா அனுப்பிட்டு அதுதான்டா அவர் பண்றாரு. என்ன டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. போன வாட்டி அதான் நடந்துச்சு. இந்த வாட்டி ஃபுல்லா டிபெண்ட் பண்ணாதீங்க. ரிஸ்வியை நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி இந்த சீசன் தோனி அவர் வந்து 2 வாட்டி ஆடினா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு கொலாப்ஸே ஆக மாட்டோம். ஆக மாட்டோம். போக எனக்கு தெரிஞ்சு தோனி ஒரு பாயிண்ட்ல நான் இம்பாக்ட் பிளேயர் ஆடிக்கிறேன்னு சொல்லி உள்ள உட்கார்ந்தாலும் உட்கார வாய்ப்பு இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. தோனி இல்லன்ற போது கீப்பிங்க்கு ஒரு ஆள் வேணும்ன்றதுனால he might do that. ஒருவேளை கான்வே இருந்தா அது நடந்துருக்கும். அதான் சோ கான்வே வந்துருவான்ல. எப்படி இஸ் நாட் அவுட் ஆஃப் ஆஃப் ஸ்பின்னர் இருக்கா? சூப்பர். நான் இது ரச்சின் வரேன்டா. இப்படி போறேன். நான் முடிக்க முடியுமா? 6 நிமிஷம் தான் இருக்கு. இவன் வேற போனும் போயிட்டான். சோ மெயின் மேன் இல்ல. நெக்ஸ்ட் இயர் எல்லாரும் டிடென்ஷன்ல இருக்க வேண்டிய ஆளு யாரு? டூபே தான். கரெக்டா சொன்னான். டூபே ரிட்டென்ஷனா டெஃபினட்டா பட்டியாடோ. என்ன ஒரு இன்னிங்ஸ் கிளாஸ்க்கு சொன்னேன். இவனுக்கு ஸ்பின்னர் போட ரஷித் கான்லாம் அடிக்கும். ரஷித் கான் அடிக்கிறான். எல்லாரும் பிடிக்கிறான். இப்ப போடவே முடியாதுன்றத தாண்டி ஸ்பின்னர் பயப்படுற மாதிரி ஆடுறான் டூபே. முதல் பால் வரான்டா. ஃபர்ஸ்ட் பால் 6 அவரே. ஃபர்ஸ்ட் பால் இல்ல, ஃபர்ஸ்ட் 2 பாலுமே 6. 12 ஓவர் இருக்கு. சாய் கிஷோர் ஓவர்ல போடுறான், அரவுண்ட்ல போடுறான். சாய் கிஷோர் தனிக்கு செமையா பேச வேரி பண்ற ஒரு ஆளு. நீ யாரா வேணாலும் இருந்து சென்னை பாய் வேற. அந்த பிட்ச் நீ அதெல்லாம் அவருக்கு நீ என்ன உன் பேரு ஸ்பின்னரா? நீ வா அங்க பால் ஆர்சிபி போன மேட்ச் நல்ல ஷார்ட் பால் பிராக்டிஸ் கொடுத்தாங்களா? நல்ல ஷார்ட் பால் போட்டு கோயிலுக்குள்ள தூக்கி சொருகுறான் எங்கேயோ போயிட்டு. இப்போ தூபேக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜி போடுற நிலைமை டெஃபினட்டா வந்துருச்சு. போன சீசன்லயே வந்துருச்சு. இப்போ இந்த 2 மேட்ச்ல பக்காவா தெரிஞ்சிருச்சு. சிக்னல் போட்டு தான் அடிப்பான்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் பால் அடிக்க ஆரம்பிச்சிடறான். மோஹித் சர்மா ஒரு கவர்ஸ்ல 6 அடிச்சா பாத்தீங்களா? ஆமா ஆமா நல்ல ஸ்லோர் பால். அதை பிக் பண்ணி லென்த் பிக் பண்ணி அவன் ரீச் செமையா இருக்குல்ல. அந்த ரீச் டூபே பார்த்தா யுவராஜை பார்க்கவே வேணாம். அப்படி இருக்கு. பேட் ஸ்விங் கொஞ்சம் சிமிலரா இருக்கும். கொஞ்சம் ஓகே. இப்போ வந்து இப்போ நீ சொல்ற பிளான் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு தூபேக்கு பிளான் பண்றதுக்கு ஸ்பின் போடக்கூடாது, ஸ்பின் வேண்டாம் அப்படின்னு வச்சா அந்த எண்ட்ல இருக்கிறவங்களால அது கவுண்டர் பண்ண முடியுமா? முடியாது. எப்படி சொல்றேன் புரியல. அதாச்சும் தூபேயோட ஒரு பேட்டிங் ஆட போறது இப்போ மிச்சல் ஸ்பின் பயங்கரமா ஆடுவானே. அப்ப அது இல்லாம ஃபுல்லா பேஸ் போட்டா மிச்சலையும் ஆஃப் பண்ண முடியும், தூபேவையும் ஆஃப் பண்ண முடியாது. மிச்சல் பேஸ் இதுவே பண்ண முடியாது. அந்த மாதிரி இதுல மாட்டிட்டாங்க எல்லாரும். அட்லீஸ்ட் அதான் மிச்சல் இஸ் ஆல்ரவுண்ட் பிளேயர் அந்த மாதிரி. தூபேக்கு லாக் பண்ணலாம். லாக் பண்றதும் பவுன்சர் போட்டா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் இருக்கு. மேபி தூபேக்கு அகைன்ஸ்டா இந்த 2 மேட்சுமே ரைட் ஆம் ஆஃப் ஸ்பின் ஒன்னு இறக்கல. ப்ராபபிலி ஆஷ்னா வந்து அடிச்சாங்க ஃபைன். நான் என்ன சொல்றேன்னா ஆஷ்னா வந்தாங்கன்னா ஏன் ஒரே ஒரு அட்வான்டேஜ் இருக்கலாம்னா பால் இஸ் கோயிங் டு ஸ்பின் அவே. ஸோ கொஞ்சம் மிஸ்டேக் ஆச்சுன்னா கூட ஈஸி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கூகுளி போட்டு ரஷித் கான் லாஸ்ட் ஓவர்ல தட் குட் பி a strategy. Point is seeing all the 9 matches that have been completed, ஒரு பிட்ச்லயும் பால் டர்ன் ஆகும். ஓகே. எல்லா பிட்சுமே ஃபாஸ்ட் பேஸ் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கு. ஸ்பின்னர்ஸ் வந்து you have to have excellent skill like அஸ்வின் சால் மாதிரி இருந்தா தான் excellent skill. பால்ல எதுவும் இல்ல, ஏதாச்சும் யோசிச்சு கரெக்ட்டா போடணும். ஆமா யோசிச்சு இந்த பேட்ஸ்மேனுக்கு ஏத்த மாதிரி டூபேக்கு பால் ஃளைட் பண்ண முடிஞ்சது கதை. ஓகே. பால் ஃளைட் பண்ணி முடிஞ்சு. இல்ல அதான் மத்த தெரிஞ்சவங்க ஃளைட் பண்ண மாட்டாங்க. அத தெரிஞ்சும் ஃளைட் மிஸ்டேக்ல போய் ஃளைட் ஆயிரும். அதனாலன்ட்டு தெரியும் அவங்களுக்கும் பண்ணக்கூடாதுன்ட்டு. ஆனா எரர் மார்ஜின் ஆஃப் ரொம்ப கம்மி டூபேக்கு. அடுத்து ட்ரிபிள் ஆர் என்ன ரச்சின் ரவீந்திரா ராம்பேஜ் அது. ஸோ ரச்சின் ரவீந்திரா ராம்பேஜ்னா அதுவும் இன்னொரு ரிட்டென்ஷன் லிஸ்ட்ல திருப்பி அந்த வருஷத்துக்கே போயிட்டு இருக்கேன். இருக்கணும் வச்சிடலாமா? 6 ரிட்டென்ஷன் மினிமம் வேணும். 5 ரிட்டென்ஷன்ஸ் இருந்தாலுமே ரச்சின் ரவீந்திரா will one of the நினைக்கிறேன். ஓகே. சம ஃபீல்டர் நல்ல ஹேண்டி பவுலர். ரச்சின் ரவீந்திரா பத்தி சொல்லணும்னா
இவனை பொறுத்தவரை ரச்சின் ரவீந்திரா இஸ் சின்ன யுவராஜ். என்ன பொறுத்தவரை ரச்சின் ரவீந்திரா இஸ் சின்ன ஹேடஸ். ஹேடன் தான். ஹேடன் அவன் ஸ்ட்ரைக் ரேட்ல சொல்றான், பேட்டிங் ஸ்டைல் எனக்கு ஸ்விங், எனக்கு அந்த ஸ்விங் தாண்டி அப்படியே யுவராஜ் வர மாதிரி இந்த சூப்பரா இருந்தது. ஓகே இருக்கட்டும், அதான் சொல்லுவாங்க. அதான் கண்டினியூ பண்ணலாம். அவன் வந்து கான்வே ஷூஸை ஃபில் பண்ண முடியுமான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். நம்ம கான்வே கூட ஒரு ஸ்டெப் பெட்டரா போய் ஸ்ட்ரைக் ரேட்ல கெத்து இல்ல. அதான் கான்வே சசி கான்வே ரச்சின் ஹெய்டன் திரும்பி வந்துடுறேன். கான்வே சசி ரச்சின் ஹெய்டன் இந்த மாதிரி 2 பிளேயருமே நம்ம இது பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இயர் நம்ம வந்து ஹெய்டன் ஹசி 2 பேருமே சேர்ந்து ஆடலாம். அந்த ரச்சினுக்கு வந்து அந்த பால் வந்து அது அன்லக்கி அவுட் ஆகாம இருந்தா ஐ திங்க் ஐ ஃபெல்ட் ரச்சினோட ஸ்கோர் செஞ்சுரி நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டாப்பேஜ் எப்படி போடுறது நல்லா போட்டா கட் 4 அது அன்ஃபார்ச்சுனேட் விக்கெட் தான். ஆமா கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்த மாதிரி. பட் ஆனா அடிச்சு நவுத்துனா எல்லாம் அந்த ஃப்ரண்ட் விக்கெட் புல் லாங் ஆன்ல பாத்தீங்க பயங்கரமா இருந்தது. இல்ல எல்லா 6மே க்ளீன், செம க்ளீன், சூப்பர். இல்ல அது எங்க இந்த முதல் மேட்ச் 2வது மேட்ச்ல இவ்ளோ கான்ஃபிடன்ஸ் எப்படி? அந்த வேர்ல்ட் கப் ஒன்னு இருக்கு, கல்ச்சர் ஒன்னு, டீம் கல்ச்சரை தாண்டி போய் எக்ஸ்பிரஸ் பண்ணி போயிட்டோம். ரச்சினோட லைஃப்ல ரச்சினுக்கு இவ்ளோ சப்போர்ட் வாழ்க்கையில பாத்துருக்கேன். தட்ஸ் ஒன். இவ்ளோ பெரிய கிரவுட் he said that himself. இவ்ளோ பெரிய கிரவுட்லனா எங்க ஊர்ல நான் கிடையவே கிடையாது, இவ்ளோ பெரிய கிரவுட் நான் பார்த்ததே இல்லன்னு. ஆக்சுவலா ரொம்ப வருஷமா செட்டப்ல நியூஸ் செட்டப்ல எடுத்துட்டே இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இது கல்ச்சரு கிரவுட் எல்லாம் இல்லாம he knows நம்ம தெரியும், நம்ம டீமுக்கே அந்த பிளான் தெரியும். அண்ட் he knows that நம்ம பேட்டிங் கீழே வரைக்கும் இருக்கு, நீ தைரியமா அடி. நீ அடிச்சாலும் ஃபால்ஸ் ஓப்பனர் ரஹானே இருக்காங்க. ஸோ நீ அந்த 6 ஓவர் 60 ரன் தான் நம்ம பிளான், நீ பாட்டு அடி. அதுதான் அந்த மைண்ட்ல இருந்து அந்த கிரவுடு கல்ச்சர் விட இதுதான் வந்து டாக்டிக்கலா வந்து ஒரு பால் கூட அதுதான் ஹெய்டன் ஒரு பால் டிஃபென்ஸ் ஆடுவான்னு பார்த்தோம். ரஷித் வந்ததுக்கு அப்புறம் டிஃபென்ஸ் ஆட மாட்டான். ரஷித் கட் அடிக்கிறான், டிரைவ் அடிக்கிறான், கிளான்ஸ் பண்றான், எல்லா பாலும் அடிக்கிறான். ப்ரோஆக்டிவ் லைக் பால் எப்படி பவுண்டரி எடுக்கலாம், எப்படி 6 அடிக்கலாம். ஆக்சுவலி ஃபீல்டிங்லயுமே 4 கேட்ச் பிடிச்சாரு. ஒண்ணுமே க்ளோஸ் கேட்ச், பேக்வர்ட் ஓடி டிராப். அது ரச்சின் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு பிடிச்சிருக்கலாம் அத, பட் மிஸ் ஆயிடுச்சு அந்த மாதிரி. பட் இன்னும் வெளியே வராத ஒரு விஷயம், ரச்சினுமே ஒரு சூப்பரான லெஃப்ட் ஆர்ம் பவுலர். பட் இங்க ஸ்பின் ஃப்ரெண்ட்லி இல்ல, பிளஸ் ஆல்ரெடி ஜட்டு நம்ம அதுக்கு தான் வச்சிருக்கோம். there is no necessity to host தான் போட்டான் இங்க. அதனால வந்துட்டு there is no purpose. Probably they might use, but it's a good, he's a good overall package. இப்போ அடுத்த மேட்ச்ல தெரிஞ்சிருக்கு. இப்போ ரச்சினுக்கு இப்போ சென்னையை ஃபேஸ் பண்ற எல்லாருமே ஒன்னொருத்தர் ஒரு ஸ்ட்ராட்டஜி கொண்டு வரணும். இல்ல ஒரு கம்ப்ளீட் விக்டரி இல்ல சிஎஸ்கேக்கு. எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஃபீல்டிங் எக்ஸ்ட்ரானரியா பண்ணாங்க, bowling சூப்பரா பண்ணாங்க, பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் ஆல் ரொம்ப க்ளீனா அந்த மாதிரி ஆல் டிக்ஸ். ரைட் ஸ்லோவா ரொம்ப க்ளீனா. இன்னொன்னு சொல்லணும்னா வந்துட்டு ருத்துராஜ்க்கு கொஞ்சம் ஸ்விங் அவுட் ஸ்விங் ஆர் லைக் டிரைவ்ல வீக்னஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. எஸ்பெஷலி அகைன்ஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்ல அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்னு இருக்கு, ஸ்டாட்ஸ் இருக்கு. ஒமர் ஜாய்ஸ் weak against, but hopefully see Ritu is capable of like correcting his mistakes soon and shine out well. Probably Ritu's or big innings also is due in coming matches. மத்தபடி எனக்கு தெரிஞ்சு it's going perfect. எந்த பிரச்சனையும் இருக்காது. 2 மேட்ச் தான் அகானே பத்தி பேசாம வீடியோ முடிக்குறாங்க. அகானே கேட்ச் எக்ஸ்ட்ராஆர்டினரி. எந்த 25 years old அங்கேயே ரன்னிங் எவ்வளவு மீட்டர்ஸ் கவர் பண்ணி அது டர்னிங் பாயிண்ட் இந்த மேட்ச்னா மில்லரோட விக்கெட்ல மில்லர் என்ன வாட் ஹி இஸ் கேப்பபிள் ஆஃப்ன்றது எல்லாருக்குமே தெரியும். திடீர்னு பட்ரிஸ்னா முடிச்சிரோம் மில்லர், டேவிட் மில்லர். பட் செம கேட்ச் அது. எங்க எப்படி முடிச்சான் அந்த ஏஜ்ல? என்ன ஃபிட்னஸ். அங்க நிக்கிறான் துஷார் தேஷ்பாண்டேன்ற மாதிரி ஒரு நல்ல டெலிவரியை ஒரு போட்டு நல்ல விக்கெட். 4 overs 23 from துஷார் தேஷ்பாண்டே. It is coming from 4 overs 50. It is very unfortunate. நம்மளால வந்து தூள் பார்க்க முடியுமா? தூள் பார்க்க டெஃபினட்டா பாப்போம். எனக்கு துஷார் ஒரு நாள் உட்கார வச்சிட்டு மாத்த வாய்ப்பு இல்ல. I don't think they'll tamper the. எப்படி என்ன இவ்வளவு வருஷம் GSK பார்த்து நீ இப்படி பேசுறீங்க? பாப்போம். லைக் we have still ஒரே கவலை இந்த மே ஸ்டார்ட்ல ஃபிஸ் கிளம்பிடுவான்ற ஒரு அந்த பங்களாதேஷ் அவங்க NOC கொடுக்கல. அந்த அவங்க டெஸ்ட் சீரிஸ் வேர்ல்ட் கப் ப்ரிபரேஷன்ஸ்க்காக கூப்பிடுவாங்க. அண்ட் பத்திரானாவுக்குமே அவங்க கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. யூ ஹேவ் டு கிவ் ஹிம் ப்ராப்பர் ரெஸ்ட்ன்ற மாதிரி. சரி, இதுல 2 டிஸ்கஷன் டாபிக்ஸ் ஒன்னு இருந்துச்சு. இப்போ இது என்ன, இப்போ 2 months ஆஃப் ஐபிஎல்ல எந்த இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டும் அதாச்சும் ஒரு நடக்க கூடாது அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ரூல் இருந்தா பெனிஃபிட் பண்ணா இல்ல அது பயாஸ்டா இருக்கும். ஏன்னா வேர்ல்ட் வைட் டோர்னமெண்ட்ஸ் நடந்துகிட்டே தான் எல்லா ஊருக்கும் எல்லா கண்ட்ரிக்கும் டோர்னமெண்ட்ஸ் இருக்கு. அப்போ அந்த கண்ட்ரிஸ் நடக்கும் போதெல்லாம் நம்மளே அப்படின்னா இல்ல ஐபிஎல் பீயிங் தி பிக்கெஸ்ட் டோர்னமெண்ட் இன் தி வேர்ல்ட், நிறைய பிளேயர்ஸ் ஆர் லேர்னிங் சோ மச். பிளேயர்ஸே வந்துட்டு வராங்க.
ப்ராபப்ளி இப்போ மத்த கண்ட்ரி போர்ட்ஸுக்குமே ஐபிஎல்னால பெனிஃபிட் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அவங்களோட மேட்சஸை கண்டினியூ பண்ணாம இருப்பாங்க. ஐபிஎல் நடக்கும்போது எந்த கண்ட்ரியுமே இஸ் நாட் கண்டக்டிங் மேட்சஸ். எல்லாருமே அவங்க ஷெட்யூல் போடும் போதே அவங்க வந்து ப்ராப்பரா ஐபிஎல் அந்த ஏப்ரல் மே வந்து ஆடாம தான் இருக்காங்க. ஆக்சுவலா இப்போ என்ன சொல்றது, சவுத் ஆப்பிரிக்கா பண்ண மாட்டாங்க, வெஸ்ட் இண்டீஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ண மாட்டாங்க? இங்கிலாந்து அவங்க பிளேஸ் மொத்தம் இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. அண்ட் நம்ம டீம்ஸும் அங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதாச்சு நம்மளோட ஆசிஸும் வைக்க மாட்டாங்க, இங்கிலாண்டும் வைக்க மாட்டாங்க, கிவிஸும் மோஸ்டா வைக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி நடக்காது இந்த 2 மாசம் வைக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி தி ஃபேக் எண்ட் ஆஃப் தி டோர்னமென்ட் தான் யூசுவலா அப்போ பிசினஸ் நீட்ஸ்னாலயும் இருக்கு. பட் மெஜாரிட்டி அவங்களோட மொத்த கண்ட்ரியுமே இங்கதான் இருக்கு. அவங்களோட ப்ரிஃபரன்சஸ பொறுத்து அதை ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்கன்ற. சோ இப்போ வந்து இல்ல இந்த மாதிரி வந்து ஒரு இப்போ 6 மாசம் ஃபார் T20 லீக்ஸ், 6 மாசம் ஃபார் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்னு கொடுத்து அந்த மாதிரி பண்ணிடலாம். இல்ல 6 மாசம் 2 மாசம் தான் வந்து ஐபிஎல்லுக்கு, இன்னொரு மாசம் பிக் பேஷ் ஆடட்டும், இன்னொன்னு வந்து வேற அது நான் சொல்றது இந்த ஸ்லாட் டோன்ட் டிஸ்டர்ப் தி ஸ்லாட்ஸ்ன்ற மாதிரி. நமக்கு ஃபுட்பால் மாதிரி எனக்கு தெரியல எந்த அளவுக்கு போகும். ஃபுட்பால் இப்படி இருக்காது. ஆஸ்திரேலியா doesn't give care about their own league. இல்ல ஃபுட்பால்ல இப்படி கிடையாது. ஃபுட்பால்ல 3 ஃபார்மேட் கிடையாது, நம்ம கிட்ட 3 ஃபார்மேட். அதுதான் பிரச்சனை. சோ தேர் வாஸ் a point where இது நம்ம கிரிக்கெட்டும் அதை நோக்கி போகுதுன்ற ஒரு டவுட்ஸ் இருந்துச்சு. அந்த டைம்ல தான் ரிசர்ஜன்ஸ் ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட் பயங்கரமா வரலாச்சு. அதனால தான் டே நைட் டெஸ்ட் கொடுத்து எடுத்து வந்தாங்க. நம்மளோட யூஎஸ்பி அந்த 3 ஃபார்மேட் இருந்தானே அதுதான் யூஸ் பண்ணோம். ஸ்ட்ரெngth தான் யூஸ் பண்ணோம். since you have to 3 ஃபார்மேட் நீ அகாமடேட் பண்ணனால I think 6 months window is not even சும்மா ஒரு 6 month விண்டோ மாதிரி உங்களுக்கு வச்சு 3 ஃபார்மேட் இது பண்ணனும், அகாமடேட் பண்ணனும். you have to 4 at least with 6 சும்மா at least ஒரு வருஷத்துக்கு at least you have to play with 5 countries. See, point is league is always a league. அவ்வளவுதான். அது ஒரு entertainment purpose and business purpose தான் பார்க்கணும். அவ்வளவுதான். 5 you have to play with 5 countries at least a year. Cricket is something different. இல்ல 4 months லீக்ஸ்க்கு வச்சுக்கிறேன். 4 months லீக், மீதி 4 months ODI, மீதி 4 months டெஸ்ட். இல்ல உடனே புஜ்ஜி அப்படி வைக்காத, கொஞ்சம் ஓகே. 4 months டெஸ்ட், 4 months ODI. அந்த 4 monthsல 4 months 2020 இல்ல அதுதான் 4 months. அதுல நீங்க லீக் 20 அது 4 months இது 4 months இது இல்ல 3-3-3-3 உனக்கு வேணா இது 3-3 நீ 4 T20 கிட்ட 3-3-3. அந்த 3-3-3ல ஒரு இப்போ T20 ஒரு லீக் மாதிரி, ODI இன்டர்நேஷனல் நம்ம சீரீஸ் பண்றது பதிலா அதுலயும் ஒரு லீக் மாதிரி போட்டான்னா டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அந்த 3 மாசத்துல, அப்புறம் இதுல ஒரு சாம்பியன்ஷிப் ODI சாம்பியன்ஷிப் ஒரு 3 months சாம்பியன்ஷிப் லீக் மாதிரி அந்த மாதிரி பண்ண முடியுமா? on the clock போயிட்டே இருக்க பிளேயர்ஸ் and they need at least off season. அது இருக்கும். என்ன பிரச்சனை வருதுன்னா இப்ப ஆல்ரெடி வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இந்த லீக்ஸை ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சாங்க. சே QDK, குவிண்டன் டிகாக்லாம் வந்துட்டு அதனாலதான் எனக்கு இனிமே நான் நேஷனல் கிரிக்கெட் போறோம், I'm going to focus on Indian leagues மட்டும். ஏன் அப்படி இருக்கு? இல்ல ஏன்னா 2020 லீக்ஸ் வந்து வருஷம் ஃபுல்லா எல்லா மாசம் அதாச்சும் 8 months இருக்குல்ல. இது நீ பண்ணிட்டேன்னா 3 months தான் லீக்குன்னு ஒரு விண்டோ இருக்கும். மீதி நீ லீக் எல்லா லீக் அகாமடேட் பண்ண முடியாது. ஏன் முடியாது? எப்பறா அது நீ பிளேயர்ஸ் வந்து இன்னும் கீழ இருக்கிற பிளேயர்ஸ்க்குலாம் நிறைய சான்ஸ் வரும். பெஸ்ட் பிளேயர்ஸ் வந்து ஐபிஎல் வருமா, அதுக்கு இருந்து பிபிஎல் வரும். அதுக்கப்புறம் யார் பாப்பாது? இல்ல இப்போ நீ எல்லாமே பிரான்சைஸ் கிரிக்கெட் தான் பாக்குறோம். ஒரு வியூவர் இருக்குனா பாகிஸ்தான் பிளேயர்ஸ் பட் நல்ல இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் ஆனாங்க they will get the viewership. இல்ல you make அதான் you make good international best international players. நீ எங்க அதிகமா பே பண்றியோ அங்க தான் வருவாங்க. நம்ம எந்த கம்பெனி பெஸ்ட் பே பண்றா அந்த ஒரு பிரச்சனை வருது இல்ல. because BCCI has so much money. நிறைய மணி இருக்கு. that is not so. இப்போ ரொம்ப சிம்பிள். இப்படி வெச்சுக்கோங்க. இப்ப ஐபிஎல் நீ சொல்ற 3 monthsக்குள்ள ஐபிஎல், பிஎஸ்எல், பிபிஎல் எல்லாத்தையும் அகாமடேட் பண்ண முடியாது. ஜேசன் ராய் இஸ் a player who plays in every single league. அத இப்போ in case அதான் எல்லா லீக்லயுமே ஜேசன் ராய் இஸ் a very big player. பட் இப்ப எல்லாமே ஒண்ணுதான் இருக்கு. நீ have to prioritize only few சொன்னா everyone is going to choose IPL just for the sake of money. இல்ல இப்போ எல்லா விண்டோவும் எல்லா லீகும் 3 month விண்டோல போச்சுன்னா எல்லாரோட இன்டர்நேஷனல் பிளேயர்ஸும் அவங்களோட நேஷனல் லீக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. 3 monthsல நீ எப்படி ஜஸ்ட் ஒரு இல்ல சும்மா இது இல்ல அந்த 3 monthsல நீ அகாமடேட் பண்ணலாம். நீ சொன்ன ஐடியாவை டெஃபினட்டா வந்துட்டு பிரெயின் ஸ்டார்ம் பண்ணிருப்பாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச மெயின் ரீசன் என்னன்னா ஒன்னு வந்துட்டு பிளேயர்ஸ் வந்துட்டு வியர் அவுட் ஆயிருவாங்க. end of the day to be honest there are many countries like கன்சிடரே பண்ணாத கண்ட்ரீஸ் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்கல, அவங்களுக்கு ரெகக்னிஷன் இன்டர்நேஷனல் நடந்தாதான் அவங்களுக்கு ரெகக்னிஷன் கிடைக்கும். அதான் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் நடக்குதான் போது. ஓகே சும்மா ஒரு விண்டோ மாதிரி இது உங்க தாட்ஸ் என்னன்னு நீங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. Indian players are not going to play any of the other leagues. They are not supposed to. நீ 3 மாசம் தான் லீக் கொடுக்க போற. லீக்குக்கு 3 months தான். 5 countries at least a year ல. என்ன 5 கண்ட்ரியே நீ ஆடி ஆகணும் ஒரு வருஷத்துல.
You have to face at least 5 countries வாட் per ஐ year. பிலீவ் இஸ் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பதிலா போர்டு ஐசிசி போர்டுல எல்லாருமே என்ன யோசிச்சிட்டாங்கன்னா ஹவு டு மேக் நேஷனல் மேட்சஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங்ன்ற ஒரு பாயிண்ட் தான் டே அண்ட் நைட் டெஸ்ட் மேட்ச்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. கிரிக்கெட் சாம்பியன்ஷிப்புக்கு ஒன்று கொண்டு வந்தாங்க. இப்ப திரும்ப சாம்பியன்ஸ் டிராஃபியை திரும்ப ரெசரக்ட் பண்ணிருக்காங்க. டிராஃபி வந்து அது டோர்னமெண்ட், நமக்கு லீக் வேணும். லீக்ஸை தாண்டி லீக்னா நான் T20 லீக் சொல்ல, ஓடிஐக்கும் லீக் இருக்கணும்ன்றேன். ஓடிஐக்கு தான் வேர்ல்டு கப்னு ஒன்று இருக்கு. வேர்ல்டு கப் டோர்னமெண்ட், தட் இஸ் டோர்னமெண்ட். நமக்கு லீக் வேணும். நம்ம சிஸ்டம் அப்படிதான், நம்ம சிஸ்டம் அப்படி இருக்கு. பட் ஒரு லீக் வச்சா நம்ம டெஸ்ட் சாம்பியன்ஷிப் லீக் இருக்குல்ல, அது எவ்வளவு சூப்பரா இருக்கு. கடைசியில ஒரு கப்புக்காக ஆடும்போது இதுவும் ஒரு லீக் மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஃபார்மேட்டுக்கு ஒரு மாதிரி பண்ணிருக்காங்க. டெஸ்ட் மேட்ச் டோர்னமெண்ட் பண்ண முடியாது. டெஸ்ட் மேட்ச் லீக் சூப்பரா இருக்குல்ல, அதனால லீக் பண்றாங்க. ODI டோர்னமெண்ட் பண்ண முடியும். அதனால ஏன்னா என்னால முடியும்ன்றான். ஓகே, இப்போ 4 ஓவர்சீஸ் ஸ்பாட்ஸ் மாதிரி இப்போ இன்னொரு என்னன்னா 4 ஓவர்சீஸ் ஸ்பாட்ஸ் ஒரு டீம்ல மாதிரி 1 ஸ்பாட் ஃபார் லோக்கல் பிளேயர்ன்ற மாதிரி ஒரு ரூல் வைக்கலாமா? 1 ஸ்பாட் லோக்கல் பிளேயரா, 1 ஸ்பாட் ஃபார் அசோசியேட் பிளேயர்ஸ். அசோசியேட் பிளேயர் நம்மளால இந்த ரூல் கிரிக்கெட் டிபேட்டர்ஸ் வந்து அனலைஸ் பண்ண போயிட்டு இருக்கு. லைக் 4 ஓவர்ஸ் and 3 ஓவர்ஸ் ஆகி 1 ஸ்பாட் ஃபார் அசோசியேட் நேஷன்ஸ் பிளேயர். அது அசோசியேட், நான் 1 ஸ்பாட் ஃபார் லோக்கல் பிளேயர் ஆஃப் தி ஸ்டேட்ன்ற. அது நடக்காதுடா. இது பிரான்சைஸ் கிரிக்கெட்ல. நீ பிரான்சைஸ் கிரிக்கெட் தான். பிரான்சைஸ் கிரிக்கெட்ல நம்மளா கிரியேட் பண்ண ரூல் தான 4 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் கொண்டு வந்தது. 30 ஸ்டேட்ஸ் 10 ஸ்டேட்ஸ் தான் ரெப்ரசன்ட் பண்ணி இங்க மேட்ச் நடந்துட்டு இருக்கு. சரி, சோ மீதி 20 ஸ்டேட்ஸ் பிளேயர்ஸ் ஆர் கெட்டிங். இல்ல, IPL வளரும். 30 ஸ்டேட்ஸ் 30 you never know. IPL வளரும். IPL டெஃபினட்டா 30 leagues. You have to mandate one local player not in squadல இருந்தா உட்கார்ந்து one in இந்த லெவல் இருந்தது. ஞாபகம் இருக்கா? அது ஸ்குவாட் அனிகோஸ்டிக். அது பெட்டர்ன்றனா. எது பெட்டர்? அது பெட்டர் தான், பட் 1 in 11 பெட்டரா இருக்குமான்னு கேக்குறேன். I don't think so. might be இருக்கலாம். probably இப்ப நம்ம கண்ணுக்கு அவ்வளவுதான் பிளேயர்ஸ் தெரியுறாங்கன்ற ஒரு. இப்போ உத்தரப்பிரதேஷ்ல இருந்து சமீர் ரசி வரான். இந்த ரூல் நான் அன்கேப்ட் சொல்ல, நான் அன்கேப்ட்னே சொல்றேன். உத்தரப்பிரதேஷ்ல சமீர் ரசி வரான். உத்தரப்பிரதேஷ்ல இருந்து சமீர் ரசி வரான். இப்போ நீங்க தமிழ்நாடுல ஒரு பேர் கொடுத்தாங்க அகைன். சோ ஓகே, ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்போ சமீர் ரசி மாதிரி ஒரு டாலன்ட் இங்க சென்னைக்கு ஆடவே முடியாது. இல்ல, இது ஒரு ரிசர்வேஷன் கோட்டா பாயிண்ட்ல தான் வருது. இட்ஸ் அகைன் தேர் இஸ் கோயிங் டு பீ போத் பிளஸ் அண்ட் மைனஸ். இல்ல, மைனஸ் தான் அதிகம். அதுதான், அது டிபேட்டபிள் டாபிக். 20 ஸ்டேட்ஸ் வந்து சும்மா இருக்குல்ல. இல்ல, இட்ஸ் பெட்டர் இட் ஸ்டேஸ் திஸ் வே. அதே மாதிரி முக்கியமா ஓவர்சீஸ் வந்துட்டு ஏத்தவே வேணாம், இறக்கவும் வேணாம். 4-7ன்றது காம்பினேஷன் நல்லா இருக்கு. 3 ஓவர்சீஸ் ஆடிட்டு I don't think so. அது அகைன் அப்ப நீ சொன்னது இதே மாதிரி நடக்கும். ரிஸ்விக் பால் அங்க போன மாதிரி ஒரு செம டேலண்ட் நம்ம யூஸ் பண்ணாம இருக்கலாம்ல. என்னது? see அசோசியேட் நேஷன் எல்லா ரஷீத் கான் இல்ல அசோசியேட்ல. சாரி, இல்ல இப்போ அசோசியேட்ல நம்ம வந்து ஸ்கோப் கொடுக்கற மாதிரி இருக்கும். இல்ல, அவங்க ஸ்குவாட் ஓகே ஸ்குவாட் டு கெட் எக்ஸ்பீரியன்ஸ் னு சொல்றேன். ஓகே ஸ்குவாட் ஓகே. எப்படி பார்த்தாலும் அது எண்ட் ஆஃப் தி டே 8 பிளேயர்ஸ் எடுக்கலாம். பிரான்ச்சைஸ் கிரிக்கெட்டோட ஃபர்ஸ்ட் நோஷன் இட்ஸ் a business, இஸ் a money making business தான் பார்ப்போம். Second, definitely everyone is investing on scouting and bringing up lot of talents, backing up in every single team, not just Chennai, RR, Mumbai-ன்ற மாதிரி இல்லாம நீ லிட்டரலா ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா every IPL franchise has produced one superstar. ஆமா, one gem திடீர்னு அவுட் ஆஃப் நோவேர் வந்துட்டு கிரியேட் பண்ணிருக்காங்கன்ற ஒரு பாயிண்ட். ரைட் நோ அது இப்படி இருக்கிறதே இருக்கட்டும். அண்ட் மோர் ஓவர் இப்போ ரூல்ஸ்லயுமே வந்துட்டு பவுலிங் ஃபேவரா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. முன்னாடி வெறும் பேட்டிங் டாமினேட்டா இருக்கணும். 2 bouncers and overன்றது இட்ஸ் a good change, good challengeன்ற மாதிரி. எக்ஸாக்ட்லி, ஓவர் ரேட் ரூல் மட்டும் கொஞ்சம். இட்ஸ் ஆல்சோ வெரி குட் திங் தட் இஸ் டு கண்டெயின் த மேட்சஸ் இன் தி given time. அது வந்துட்டு அதுக்கு bowling டீம் தான்டா வந்து அடி வாங்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி எந்த டீம் கம்மியாக bowling டீம் கம்மி அடி வாங்கல. எந்த டீம் ஓவர் ரேட்டை மெயின்டைன் பண்ணலையோ அவங்க அடி வாங்க போறாங்க. இப்போ இதனால உங்களுக்கு திங்கிங் டைம் உனக்கு கம்மியாகுது. மேட்ச் இஸ் பிகமிங் கெட்டிங் மோர் காம்படிட்டிவ். சோ அந்த திங்கிங் getting more competitive, but ஒரு ஃபீல்டிங் சைடா எனக்கு இப்போ ரன்ஸ் ஃப்ளோ ஆயிட்டுனா I have to sit 1 minute and think like what to do. உனக்கு அந்த மாதிரி டைம், that's what split captaincy is. It's not fair. It's not good fair. இல்ல situation split second இல்ல. சோ split second 1 minuteல யாராலயுமே எதுமே யோசிக்க முடியாது. நான் என்ன சொல்றேன்னா அதுக்கு தான் வெளியில விளையாடுறவங்களால பெருசா யோசிக்க முடியாது. உள்ள உட்கார்ந்துட்டு இருக்காங்கல அவங்களால யோசிக்க முடியும். சோ திங்க் டேங்க் அந்த மொமெண்ட்ல அவங்களோட எல்லாமே அவங்க திங்க் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த மேட்ச் ப்ரிப்பரேஷன். அத வந்து இங்க எப்படி ஆடுறாங்க அவங்க வந்து உள்ள நடக்கிற ஃபீல்ட் பிளேயர்ஸ்க்கு இன்புட் கொடுக்கலாம். அதாவது ஸ்ட்ராட்டஜிக் டைம் இருக்கு. அப்போ வந்து இதான் நம்ம பிளான், இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணா அப்படி பண்ணுங்க. உள்ள அவங்க யோசிச்சிட்டே இருக்காங்க ஸ்ட்ராட்டஜிக். ஏன்னா மேட்ச் முடிக்கணும், மேட்ச் அவங்க முடிக்கணும். இது லேட் ஆயிட்டே போச்சுன்னா 12:30 மணி ஆகும், 1 மணி ஆகும். ஸோ மேட்ச் 11:30க்கு முடிஞ்சாதான் அது ஒரு என்ன சொல்றது காம்பாக்டான ஸ்போர்ட்டா இருக்கும். ஃபைன் மட்டும் வச்சுக்கலாம். அந்த 4 ஃபீல்டர்ஸ் ரூல்ன்றது கொஞ்சம் இட்ஸ் a good thing. என்ன பொறுத்தவரை அன்ஃபேரா எனக்கு தோணுது. இட்ஸ் ஓவர்ஸ் ஆல்ரெடி பிச்சஸ்லாம் பார்த்தா பேட்ஸ்மேன் அசால்ட்டா அடிக்கிறாங்க.
அப்படிலாம் இல்ல ஸ்லோ பிச்சஸ்லாம் அப்படிலாம் இல்ல ஸ்லோ போதும். பிச்சஸும் இந்தியால இருந்துட்டு இருக்கு. நம்ம போய் துபாய்ல எல்லாமே ஸ்லோ பிச்சா தான் லாஸ்ட் 3 ஓவர்ஸ் ஒரு ரன் வரதான் போகுது. இட்ஸ் ஹிட் ஆர் மிஸ். இந்த 4 ஃபீல்டர்ஸ் இல்ல பிரச்சனைனா ரெண்டு டீமுக்கும் பிரச்சனை தான் உள்ள இருக்கு. போல் பெனால்டியா இஃப் திஸ் ஓவர் இட் இஸ் ஸ்லோனா லாஸ்ட் ஓவர் நீ 4 ஃபீல்டர்ஸ் ஆட முடியும் டீம்ல. அவுட் சைட் சர்க்கிள். இல்ல அது வாட் அது என்ன சொல்ல வருதுன்னா அவங்க அவ்வளவு சீரியஸா இருக்காங்க ரன் ரேட் ஓவர் ரேட். ஆமா தே ஆர் வெரி இப்போ லைக் அவ்வளவு சீரியஸ் அவங்களுக்கு Yeah, தெரியும் okay, அவ்வளவு பெரிய but பனிஷ்மெண்ட் அதுன்ட்டு. லைக் நீங்க ஓவர் ரேட் மெயின்டைன் பண்ணீங்க இல்லனா இவ்வளவு பெரிய பனிஷ்மென்ட்க்கு நீங்க I don't ஆளாவீங்க. think it deserves that much punishment. no it's தெரியல, அது அவங்க feel it's not பண்றாங்க. about punishment, it's a strategy. You have to strategize your whole plan or the match based on this rules. அவ்வளவுதான், very simple. Sportலடா, புரியுது. Sportly கம்மி. strategy competitiveness இருக்குன்ற ஒரு பாயிண்ட். 3.5 hours முடிக்கணும் நீ. அதுக்காக இந்த ரூலே இல்லைன்னா அது ஃபுட்பாலுக்கு ஆஃப் சைடு ரூல் தான். அவங்க போய் நின்னுப்பான். இது வந்து இல்லைன்னா அவங்க 4 hours நம்ம பாட்டு ஸ்லோவா இருப்போம் நம்ம யோசிப்போம் அந்த மாதிரி ஆயிடும். அதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கணும். மேபி எக்ஸ்ட்ரா 10 minutes உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு வேணா சொல்லலாம். பட் எக்ஸ்ட்ரா 10-15 minutes மேல முடியாது. Yeah. லைக் 15 minutes உங்களுக்கு அதிகமா. இப்போ டிஆர்எஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு விண்டோ இதுக்குள்ள நீங்க யோசிங்க எல்லாம் பண்ணி அதுக்கு மேல போக கூடாது. அதுதான் ஓவர் ரேட்னு நினைக்கிறேன். அவங்க டைம் வச்சிருப்பாங்க, அந்த டைம் மேல பார் ஆகக்கூடாது. appreciable thing from BCCA வந்து இந்த நோ பால் ரிவ்யூ இருக்குல்ல, அது ரொம்ப நல்லா எடுத்துட்டு வந்திருக்காங்க. போன வருஷம் நிறைய டிபேட்டபிளா இருந்தது நோ பாலுக்கும் வைடுக்கும். ஏன்னா அது இனிஷியல் பொசிஷன் கரெக்டா பார்க்கல, அது பார்க்கல, நிறைய ஒரு மேட்சுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருந்தது. டிஆர்எஸ்லாம் செம்ம. டிஆர்எஸ்லாம் ஃபுட்பாலோட விஆர் கம்பேர் பண்ணுவோம். டிஆர்எஸ்லாம் வேற இல்ல, இந்த லெவல். வாட்டி கரெக்டா அந்த நோ பாலுக்கு ஏதோ செக்கிங் ஹைட் ஏதோ ஃபார்முலா மாதிரி வச்சு அது டிஸ்பிளேலே காட்டுறாங்க. இதுதான் இனிஷியல் பொசிஷன், இங்க வந்ததுன்னா இது நோ பால் இல்ல அவங்க டிஸ்பிளே அண்ட் ஸ்டேடியம்ல பேசுறாங்க. ஆமா ஸ்டேடியம்லயே அவங்க எல்லாரும் பேசுறாங்க. வெளியே கேக்குது தேர்ட் அம்பையர் பேசுறது. That is So நமக்கு to avoid அந்த ஃபிக்சிங் அதெல்லாம் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக வெளியே அது பேசுறது கேமரால காட்டுறாங்க. ஆமா ஆமா தேர்ட் அம்பையர் இப்போ காட்டுறாங்க. இப்போ அது ஆமா. முன்னாடி ரொம்ப வருஷமா டிவி பாக்குறவங்களுக்கு தெரியும், ஸ்டேடியம்ல இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அதாச்சும் அந்த சவுண்ட் அவங்க பேசுறது நமக்கு தெரியும். ரொம்ப வருஷமா இல்ல அப்ப கூட தேர்ட் அம்பையரோட பாக்ஸ் காட்ட மாட்டாங்க. அது இப்போதான் அது இந்த வருஷம் தேர்ட் அம்பையர் பேசுறது ஒரு 2 இயர்ஸ் தான் நடந்துட்டு இருக்கு. அதுதான் சொல்றேன். இல்ல தேர்ட் அம்பையர் பாக்ஸ் இந்த சீசன் தான் காட்டுறாங்க. காட்டுறாங்க. ஆக்சுவலி வெரி குட் மூவ் ஆக்சுவலி. வெரி குட் நோட் ஆன்லி டு மேக் இட் வெரி டிரான்ஸ்பரன்ட். அவ்வளவுதான். ஓகே. சோ எல்லாமே ஒரு நல்ல கிரிக்கெட்டிங் வீக் ஐபிஎல் பெர்ஸ்பெக்டிவ்ல. ஐபிஎல் பெர்ஸ்பெக்டிவ் நல்ல மேட்சஸ் பார்த்தோம். இல்ல எல்லா மேட்சும் ஒரு மேட்ச் 5 மேட்ச் தான் 2 மேட்ச் நல்லா போரிங் இருக்கும். எதுமே இல்லன்ற சொல்றேன். ஐபிஎல் போரிங்காவே இருக்காதுப்பா. சீசன் had a good start as of now. ஆமா. நல்ல எல்லா கலவையும் இருக்குது. ஹோம் கேம் ஜிங்ஸ் as usual. ஹோம் கேம் ஜிங்ஸ் அது தெரியாது யார் பிரேக் பண்ண போறாங்கன்னு தெரியல. பிரேக் ஆயிடும். ஆப்வியஸ்லி பிரேக் ஆகும். இருக்கும் 50 கேம். 31 சென்னை ஆடுறாங்க வைசாக்ல. அது பிரேக் ஆனா பெட்டர். அதுக்கு முன்னாடி ஆயிடும்டா. அதுக்கு முன்னாடி ஆயிடு. இன்னைக்கா ஒரு நாள் பிரேக் ஆயிதான் ஆகணும். அது 100% வச்சுக்க போறாங்க. அவங்க எப்படிதான் 70-30 60-40 வந்து அந்த ஆவரேஜ் பர்சன்டேஜ் வந்து முடியும். ஓகே, அத்துடன் எபிசோட் இத்துடன் முடிவடைந்தது. ஆமா, அது எப்படி தமிழ் இந்த எபிசோட கொஞ்சம் இன்னும் தூய தமிழ் அத சொல்ல முடியாது. இன்றைய எபிசோட் இன்றைய காணொளி இத்துடன் முடிவடைகிறது. மீண்டும் மற்றொரு அதிரடியான ஆட்டங்களுடன் அதுல வந்து அவங்க இருப்பாங்க. அதிரடியான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது. இதை நீங்க பார்க்க மாட்டீர்கள். சூப்பர். ஆனா இது டைம் ஸ்டாம்போட வரக்கூடாது. ஃபர்ஸ்ட்ல இருந்து வரணும். அப்பதான் கணக்குல வரும். ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த ஆல்ரெடி போயிடுச்சு. 1.5 மணி நேரம் ஆக போகுது. 1 hour 15 minutes ஆக போகுது. ஓகே, இங்கிலீஷ் வந்து இத்துடன் விடைபெறுவது உங்கள் சரத் ஸ்வரூப் பிரகாஷ். நன்றி. கம்பெனி பேர் சொல்லுங்க. தேங்க்யூ. ஃபோர்ஸ் ஸ்போர்ட்ஸ். ஆஃப் பண்ற வரைக்கும் சேட்டை பண்ணீங்கன்னா அப்புறம் என்னடா போட்டுன்னு கேட்கறாரு. உனக்கு கால் வருது. உனக்கு தான்டா கால். யார் போனு?